சென்னையடா இது அள்ளி வளர்த்தது என்னையடா. பிறகு சென்னையடா இது அள்ளி வளர்த்தது என்னையடா. எங்கள் அன்னைக்கு பிறகு சென்னையடா இது அள்ளி வளர்த்தது என்னையடா. இது தமிழக தலைநகர் கோட்டையடா, இது உழைக்கின்ற வர்க்கத்தின் பேட்டையடா, இது ஓடி வந்த யாரையும் கைவிட்டதில்லையடா. வெள்ளைக்காரன் மெட்ராஸ் என்று சொல்லிய நகரம், நமது முதல்வர் சென்னை என்று மாற்றிய நகரம், ரஜினியோடு கமலும் சேர்ந்து வசிக்கின்ற நகரம், நாலு திசையில் மக்கள் வந்து வசிக்கின்ற நகரம், கல்வி சாலைகளும் தொழிற்சாலைகளும் இங்கு தினம் தினம் பெருகியதே. தமிழ் ஓசைகளும் பல பாஷைகளும் இரு செவிகளில் ஒலிக்கிறதே. மீனம் பாக்கம் கோடம் பாக்கம் எங்கும் கொடி கட்டி பறக்குது சென்னையிலே. எங்கள் அன்னைக்கு பிறகு சென்னையடா இது அள்ளி வளர்த்தது என்னையடா. எங்கள் அன்னைக்கு பிறகு சென்னையடா இது அள்ளி வளர்த்தது என்னையடா. இது தமிழக தலைநகர் கோட்டையடா, இது உழைக்கின்ற வர்க்கத்தின் பேட்டையடா, இது ஓடி வந்த யாரையும் கைவிட்டதில்லையடா. எங்கள் அன்னைக்கு பிறகு சென்னையடா இது அள்ளி வளர்த்தது என்னையடா. எங்கள் அன்னைக்கு பிறகு சென்னையடா இது அள்ளி வளர்த்தது என்னையடா. வாயால வீணை வாச்சது போதும், கம்பி கட்டாயிட போது, தயவு செஞ்சு நிறுத்திக்க. தீர்த்தம் வாங்கிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இந்த கிருஷ்ண மாதிரியே ஒரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டிட்டு தீர்த்தம் சாப்பிடுங்க. பகவான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார். காலையில தான் இந்த தீர்த்தத்தை பத்தி பேசுவார். ராத்திரி ஆனா இந்த மனுஷன் தண்ணி அடிச்சுட்டு அடிக்கிற லூட்டி ஏக்குன்னா தெரியும். ஊருக்கு மட்டும்தான் உபதேசம். பிரதர்ஷனம் பண்ணுங்க. வாரு போய். குழந்தை இல்லாத குறை என்னோடது இல்ல, என் புருஷனுக்கு தான் உனக்கு நல்லாவே தெரியும் கிருஷ்ணா. இந்த குறை மனுஷனை நர மனுஷனாக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. என் மேல எந்த குறையும் இல்லைங்கிறது உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் கிருஷ்ணா. என் பொண்டாட்டி உடம்பு வீங்கின அளவுக்கு வயிறு வீங்கிறதுக்கு நீதான் வரம் கொடுக்கணும் கிருஷ்ணா. என்ன டாக்டர் சொல்றீங்க? இனிமே ஸ்வீட்டை நான் கண்ணாலேயே பார்க்க கூடாதா? எப்படி டாக்டர் முடியும்? நான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட கேஷியர் ஆச்சே. புரியுது டாக்டர். இனிமே நான் சிறந்த சுகர் பேஷண்டா நடந்துக்கிறேன். ஓகே? ஐயோ, இந்த வயசுலயும் தினம் 3 கிலோ ஸ்வீட்டை முழுங்குறாரு. என்னவா இருக்கும்? ஒருவேளை நம்ம ஜாதகத்துல வரிசையா இருக்கிற கிரகங்கள்லாம் வக்கரம் ஆயிடுச்சா? இதையெல்லாம் நம்ம ஃபேமிலி ஜோசியர் புட்டு புட்டு வச்சிருவாரு. சார், ஸ்வீட் சுந்தரம் நீங்க தானே? யோ, இப்படி சொல்லி சொல்லிதான் நான் சுகர் சுந்தரம் ஆயிட்டேன். யார் நீ? உங்க ஃபேமிலி ஜோசியர் இந்த ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னார். ஏன் நேர்லயே வந்து பலன் சொல்லி இருக்கலாமே? இதெல்லாம் நேர்ல சொல்ல முடியாதா? வெளாவரியா நோட் புக்ல எழுதிருக்காரா, உங்களை படிச்சு தெரிஞ்சு சொன்னாரு.
என்ன வெள்ளெழுத்தா உண்டா? எழுத்தெல்லாம் கருப்பா தான் இருக்குது, எனக்கு தான் வெள்ளையா தெரியுது. கண்ணாடியை எங்கேயோ வச்சுட்டேன். காலையில இருந்து 20 ரூபா நோட்டெல்லாம் 100 ரூபா நோட்டு நினைச்சு கல்லாப்பட்டியில போட்டுக்கிட்டு இருக்கிறேன். தம்பி, இத கொஞ்சம் நீயே படிச்சு சொல்ல. என்ன ஊங்குற? உறக்க சொல்லு, எனக்கு காது கொஞ்சம் மந்தம். சுகரா? ஆமாயா. கூரை மேல நின்னுகிட்டு கூச்சல் போடு, ஊருக்கே தெரியட்டும். சத்தமா படிச்சு தொலை. எண்ணி ஒரு வருஷத்துல உங்க பொண்டாட்டி இன்னொருத்தோட ஓடிடுவாங்க. ஓடட்டுமே. என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. எதுக்கு? நான் ஆசைப்பட்ட மாதிரியே எண்ணி ஒரு வருஷத்துல ஒரு புது தொழில் ஆரம்பிக்க போறணுங்க. புது தொழிலா? இது ஜாதகத்தை விட கேவலமா இருக்குதே. ஏனுங்க ஒரு சந்தோஷமான விஷயம். என்ற அண்ணா எங்க அப்பா மேல கேஸ் போட்டுக்கணும். இது சந்தோஷமான விஷயமா? வெரி குட் ஃபேமிலி. சும்மா இருங்க. இன்னும் ஒரு வருஷத்துல சொத்து பிரிக்க போறாங்களா? அதுல எனக்கு வர பங்கு வச்சு சுந்தர ஸ்வீட்ஸ் ஆரம்பிச்சாங்களா? ஐயோ, நான் அவசரப்பட்டு கண்ணா பின்னான்னு கற்பனை பண்ணிட்டேன். இந்தாங்க மாமோய். எதுக்கு திடீர்னு தாலி நீட்டுற? இதுல கொஞ்சம் குங்குமம் வைங்க மாமோய். அப்படியா? வர வர நீ என்ன சொன்னாலும் எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது. மாமா சாப்பிடுறதுக்கு கும்பகரண கட்டெடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே தலகாணி பாய் ரெடி பண்ணி வச்சிருக்கு. குண்டு, எனக்கு ஒரு துண்டு கேக் கொடு. கெட் லாஸ்ட். என்ன அஞ்சல, எப்பவும் காலையில 7:30 மணிக்கு கார்பரேஷன் குழாயில தண்ணியை பிடிச்சிட்டு அப்புறம் தான் எங்களுக்கு பால் ஊத்த வருவேன். இன்னைக்கு வெள்ளனே வந்துச்சு. ஏன்? உங்க பால் 8:30க்கு தான். இந்த பிளாட்டுக்கு புதுசா குடி வர போறாரு கோபாலகிருஷ்ணரு. அவருக்கு நேர்ல கறந்து கொடுக்கதான் மாடோடையும் ஜோடுதலையோடையும் வந்திருக்கேன். ஏண்டா மம்முட்டி, காலையில 6 மணிக்கு போட வேண்டிய பேப்பரை வழக்கமா சாயந்தரம் 6 மணிக்கு போடுவேன். இன்னைக்கு என்ன அதிசயமா இருக்குது? காலையிலேயே கொண்டாந்துட்டேன். 2 மாசம் பேப்பர் காசை கொடுக்காதவனுக்கெல்லாம் சாயங்காலம் பேப்பர் போறதே பெரிய விஷயம். தீவட்டி இது இந்த பிளாட்டுக்கு புதுசா குடி வர போறாரு கோபாலகிருஷ்ணன், அவருக்கு இன்னைக்கு நான் போடுற பேப்பர் காசு போன மாசமே எனக்கு செக் அனுப்பிச்சாரியா. என்னப்பா அது? நான் கேஸுக்கு புக் பண்ணி 1/2 hour தான் ஆச்சு, அதுக்குள்ள கொண்டு வந்து நிக்கிறேன். ஆச்சரியமா இருக்கே. ஏமா இது உனக்கு இல்ல, கோபாலகிருஷ்ணன் சாரு 6 மாசம் முன்னாடி புக் பண்ணிட்டாரு, அவருக்காக கேட்டாந்துக்கிறேன். கோபாலகிருஷ்ணன் ரொம்ப கெட்டிக்காரனா இருப்பனோ. உன்னிட்ட யாரு கேட்டா? யூ ஸ்டூபிட். நம்ம காலனி அசோசியேஷன் செக்ரட்டரி கிட்ட சொல்லி மேல இருக்கிற அந்த அம்மாவை முதல்ல கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மாத்தணும். மேல இவ்வளவு வெயிட் இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல.
ஓகே ஓகே, நல்ல நேரத்துக்குள்ளே வந்துட்டான். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஹலோ, ஐ எம் கோபாலகிருஷ்ணன். நான் கோபாலகிருஷ்ணன். வணக்கம்மா. ஹலோ, நான் தாங்க கோபாலகிருஷ்ணன். நான் கோபாலகிருஷ்ணன். ஹலோ மேடம். சார் வாங்க வாங்க கோபாலகிருஷ்ணன். ஸ்வீட். டேக் யூ சீட். ஆமா, சொந்த ஊர் அது? கோயம்புத்தூருங்க. ஹை கோயம்புத்தூருங்களா? பின்ன அவர் என்ன கோயம்பேடு மார்க்கெட் நான் சொன்னாரு? அது என்ற ஊருங்க. அது 1.5 ஊரோ 1.25 ஊரோ. ஊருக்காரங்களை பார்த்த உடனே மறந்துருவியே. இன்னைக்கு என்ன நாள்? பாம்பு புத்துக்கு பால் ஊத்துற நாள். சட்டப்புட்டு இந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் ஊத்திட்டு வா. அப்பா, ஸ்வீட் சாப்பிடுங்க. ஸ்வீட்டை பார்க்கும்போது நாக்கு நமனமன்னு இருக்குது. ஆனா எனக்கு சக்கரை வியாதி. அதை விடுங்க. முதல்ல நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. முதல்லனா எல்லாரும் மாதிரி 1ஆம் கிளாஸ் தான். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது. என்ன படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். கேட்டரிங் டெக்னாலஜி சார். சமையல் கலை பத்தி. என்னது? சமைக்கிறது ஒரு படிப்பா? ஆமாங்க மேடம், 3 இயர்ஸ் கோர்ஸ். சைனீஸ் ஃபுட்ல இருந்து செட்டிநாடு சாப்பாடு வரைக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஓ அப்படிங்களா? ஆமா, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? நான் ஒண்டி கேட்டேங்க. அப்போ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சமைக்க போனா அங்கேயே சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு மட்டும் இங்க வருவீங்களா? சே, நான் எப்பவும் வீட்டுல தாங்க இருப்பேன். எப்பதான் ஹோட்டல் போவேன். உங்களுக்கு சமையல் எதனா டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். புதுசா வந்திருக்குன்னு எங்கிட்ட சங்கோஜலாம் படாதீங்க. என் பொண்டாட்டிய பார்த்தா சமையல்ல டவுட் வரா மாதிரியா தெரியுது. பூரண திருப்தி. அம்மாடி, நான் கிளம்புறேன். கதவை சாத்திக்க. நீ கிளம்பல? கப்பு கொடுக்கலீங்களா? இந்தா வச்சிட்டேன். What? I am Gopalakrishnan. Go. Yes, Go Balakrishnan. Go. Go Balakrishnan. You go man. வெளியே இருக்க வேண்டியது உள்ள இருக்குது, உள்ள இருக்க வேண்டியது வெளியே இருக்கு. ஓகே. வாசனை என்னவோ மூக்கு துளைக்குது. ஆசைப்பட்டு சாப்பிட்டா அப்புறம் அவஸ்தைப்படுறது யாரு? உடம்பெல்லாம் எண்ண முடியாத வியாதி. நான்வெஜ் பக்கமே தலை வச்சு படக்கூடாதுன்னு டாக்டர் வேற ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. ஐயா, இது நான் வெஜிடேரியன் கிடையாது சார். அப்படியா? சிக்கன் மஞ்சூரி மாதிரி இருக்கு. மஞ்சூரி தான், ஆனா சிக்கன் கிடையாது. மஞ்சூரி இட்லி. அப்படியா? ஆமா, நல்லா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. போதும் போதும் போதும். நல்லா இருக்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க. யார் ஐடியா அது? மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், இங்க வாங்க. சார், இத செஞ்சது இவர்தான் சார். நிஜமாவா? தம்பி சூப்பரா இருக்கு. இன்னும் வேற என்ன ஐடியா வச்சிருக்கீங்க? ஏராளமான ஐட்டம் இருக்கு சார். அப்படின்னா சமையல் கலையை பத்தி டிவில ஒரு ப்ரோகிராம் பண்ணலாம்ல? அங்கெல்லாம் யார் சார் போய் அலையிறது? எனக்கு யாரையும் தெரியாத. உனக்கு என்ன தெரியும் இல்ல? அது போதும். அடுத்த வாரமே உன் ப்ரோகிராம் டிவில வரப்போகுது. இந்தா என் கார்டு. சார், என்ன அப்படி முடிக்கிற? மூன் டிவியோட எம்டியே நான் தான். தேங்க்யூ சார். கை கிளீனா இல்ல, மஞ்சூரி இட்லி சாப்பிடுங்க.
மீனாட்சி, நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொண்டா. இது வரேன். இந்தங்க. என்னது இது? காஃபி கலர் மாதிரி இருக்கு. இது காஃபி இல்ல, சூப். சூப்பா? எப்படிங்க இருக்கு? சூப்பு சூப்பர். இந்த சூப் போட்ட கைக்கு அடுத்த மாசமே ஒரு தங்க வளையல் போடணும். வளையல் வேண்டாம், வாட்ச் வாங்கிட்டு வாங்க. வாட்ச் எதுக்கு? சூப் செஞ்சவருக்கு. அப்போ சூப்பு நீ செய்யலையா? ஆஹா, அது நான் செய்யல. நம்ம பிளாட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காரு குக்கு கோபாலகிருஷ்ணன், அவர் செஞ்சது. சூப்பு சூப்பரா இல்ல? காலையில இருந்து நானே 4 தடவை சாப்பிட்டேன். 4 தடவையா? இரு இரு இரு. நீ ஏன் அந்த வீட்டுக்கு போன? நான் மட்டுமா போனேன்? 8th வீட்டு வள்ளிய காலையில இருந்து மாடி வீட்டு மாமி வரைக்கும் எல்லாரும் கோபாலகிருஷ்ணன் ரூம்ல தான் இருக்காங்க. ஏதோ நீங்க வந்து கிடப்பீங்களே, நான் இங்க வந்தேன். ஐயோ, அவர்கிட்ட பேசிட்டு சிரிக்க சிரிக்க பேசிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, யார் யாருக்கு எப்பப்ப சந்தேகம் வருதோ அப்பப்ப கேப்ல வாங்க சொல்லி தரேன்னு சொல்லிருக்காரு. என்னது கேப்லயா? நில்றே. நீ ஒண்ணும் புதுசா சமையல் கத்துக்குவானா? ஏற்கனவே கத்துக்கிறதுக்கு தான் இவ்வளவு வீக்கி போயிருக்க. நான் ஒண்ணும் எனக்காக கத்துக்கல, உங்களுக்காக தான். சூப்பே சூப்பர்னு சொன்னீங்களே, நாளைக்கு செய்யற ஐட்டத்தை கேட்டா அசந்து போயிடுவீங்க. என்ன ஐட்டம்? குழி பணியாரம், செட்டிநாடு ஸ்பெஷல். ஏண்டி, நான் பாட்டுக்கு கேட்டுனே இருக்கிறேன், நீ ஆட்டகம் வச்சுட்டு போயிட்டு இருக்கிய. என்ன? அரிசியை இப்பவே ஊற போட்டாதான் பணியாரம் புசு புசுன்னு வருமா? ஐயோ, இது எங்க போய் முடிய போதா தெரியலையே. தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. தக்கிட்ட ததிமி தந்தானா இதய ஒலியின் ஜதியில் எனது தேனானா. இருதயம் அடிக்கடி இருந்தது எந்தேனா. இருதயம் அடிக்கடி இருந்தது மழை வேற பெய்யுது. என்னடா இது? சாயந்தரம் எங்கேயாவது குளிச்சு வைக்க போறேன். ஐயோ, வீட்டுக்கு வந்து ஆளுங்களே. சொல்றத கேளுங்க, வாங்க வாங்கண்ணா. அது இருக்கட்டும். என்ன சத்தம் இங்க? ரமணி, நாட்டியம் கத்துக்கிறதுல தப்பில்ல. ஆனா பக்கத்துல இருக்கிறவாள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நாம இந்த பிளாட்ல குடியிருக்கோம். அதுவும் இல்லாம இந்த பிளாட்டோட செக்ரட்டரி நான். உள்ள வரலாங்களா? வாங்கோ நலபாக சக்கரவர்த்தி. ப்ளீஸ் டேக் யூர் சீட். பிளாட்டுக்கு வந்தவனே எல்லா பொம்மநாட்டிகள் மனசுல இடம் பிடிச்சிட்டேன். நேத்து வெஜிடபிள் சூப் சாப்பிட்டேன், பேஷா இருந்தது. நேக்கு கேரட் அல்வானா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு செய்ய தெரியுமோ? உங்களுக்கு கேரட் அல்வா பிடிக்கும்னு மாமி நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாங்க. வர 21st மாமியோட 31st பர்த்டே வருது. அன்னைக்கு நான் உங்களுக்கு அல்வா கொடுத்துறேன். வந்த 2 நாளே என் சம்சாரத்தோட பர்த்டே எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். கெட்ட துஷ்டன். வந்த விஷயத்தை சொல்லு. ராத்திரி இல்ல இவ்வளவு ஆச்சாரமா இருக்கிற நீங்க ராத்திரி மொட்டை மாடில தண்ணியை போட்டு டப்பா குத்துறத பார்த்தா ரொம்ப அசிங்கமா இல்ல? அது என் பர்சனல். சொந்த விஷயத்துல மத்தவா தலையிறது எனக்கு பிடிக்காது. உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணாலும் அது பர்சனல். ஆனா மொட்டை மாடில தண்ணி போட்டு ஆடுனீங்களா அது பப்ளிக் நியூசன்ஸ் இல்லையா? நான்சென்ஸ். எல்லாம் எனக்கு தெரியும். நேத்து பிளாட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு என்ன திருத்த வந்துட்டியா? இந்த பிளாட்டோட செக்ரட்டரி யார் தெரியுமோ? நீங்க தான். அதனால தான் சார் சொல்றேன், செக்ரட்டரி தப்பு பண்ணலாங்களா? ஜெலிம் தாங்கட் ராத்திரி பூரா குடிச்சிட்டு ஒரே கலாட்டா பண்றான். என்னால தூங்கவே முடியல. என் உடம்பு பேபி காய்ச்சி. இந்த உடம்பே வீக் ஆயிடுச்சுன்னா உங்க பாடி என்னத்துக்கு சார் ஆகுது? குடியை நிறுத்துங்க. அனாவசியமா அடுத்தவ அட்வைஸ் பண்றது எனக்கு பிடிக்காது. நீ போலாம். நீ போலான்ட்டு இவர் போறாரு. இன்னும் ராத்திரி போடுறது தெரியலையோ? தினம் இதே ரோதனைதா. இன்னைக்கு நேத்தேன்னு இல்லை. அவர் தண்ணி போட்டா எடுத்துனா அவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு அவருக்கே தெரியறதில்லை. தெரியப்படுத்துறேன். சுந்தரம் சார், என் பொண்டாட்டி இருக்காளே, அவ என் அத்தை பொண்ணு. என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல நின்னு என்ன கட்டிக்கிட்டவ. எனக்கு ஒண்ணு உங்களை மாதிரி திடீர் கல்யாணம் ஆகலையே, அதனால நமக்கு அந்த மாதிரி சந்தேகம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த கோபாலகிருஷ்ணன் மாதிரி இருக்கிற புல்லுருங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? ஓஹோ, சுத்தி வளைச்சு சூப்பு மேட்டருக்கு வரீங்களா? நானே உங்களுக்கு போன் பண்ணலான்னு இருந்தேன். சூப் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லாவே இருக்கு. ஆனா உங்களை மாதிரி எனக்கு அவன் மேல சந்தேகமே கிடையாது. வெரி கிளியர். ஏன்னா என் ஜாதகப்படி 70 வயசு வரைக்கும் இல்லற வாழ்க்கை இன்பமா இடையூறு இல்லாம இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் என்னுடைய ஒரே பையனை ஊட்டி ஹாஸ்டல்ல சேர்த்துவிட்டு நாங்க 2 பேரும் படி ஜாலியா இருக்கிறோம். ஆனா ஒண்ணு, கோபாலகிருஷ்ணன் மாதிரி இருக்கிற ஆளுங்க கிட்ட
உங்கள மாதிரி குழந்தை இல்லாதவங்க படு உஷாரா இருக்கணும். சே எனக்கு அந்த மாதிரி டவுட்லாம் கிடையாது. ஏன்னா நான் என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன குறை கூட வச்சதே கிடையாது. நீயே ஒரு குறை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நானாவது கீழ் மாடி, அவன் இறங்கித்தான் வரணும். ஆனா நீங்க எதிரும் புதிரும். பிகிலி வாயன் திணறி இருப்பான். திணற வேண்டியது நீங்களும் நானும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பையன் ஹாஸ்டல்ல படிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பையன் ஆசிரமத்துல படிக்கான். இதுல நடுவுல பயப்பட வேண்டியது அந்த குழந்தையே இல்லாத குழந்தை வேலுதான். ஆமா ஆமா, இந்த ரூட்டை நான் யோசிக்கவே இல்லை. ஆமா, நீங்க எப்படி ராத்திரில கொரட்டை மட்டும் தான் விடுறீங்களா? யோ, இந்த குசும்பு தானே வேணாங்கிறது. தூங்கும் போது கொரட்டை தான் வரும், பிறகு என்ன பாட்டா வரும்? கோவிச்சுக்காதீங்க செட்டியார. நீங்க கொட்ட கொட்ட முடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கொட்டாவி விடுற கேப்ல குடும்பத்துல குழப்பம் நடந்துடக்கூடாது பாருங்க. ஏன்னா அவன் மொழியே திருட்டு மொழி. ஆமா ஆமா, மொழிய பத்தி இவன் சொல்றான் முட்டைக்கண்ண. சொல்லுங்க. இந்த விஷயத்துல நாம எல்லாம் சண்டை போடுறதை விட புருஷா எல்லாம் ஒத்துமையா இருந்து அந்த கோபாலகிருஷ்ணனை கண்காணிக்கிறது தான் நம்மோட வேலை. நேத்து சூப்பு கொடுத்தான், இன்னைக்கு என்ன கொடுக்க போறானோ தெரியலையே. இதுதான் குழிப்பணியார தட்டு. இந்த தட்டு சூடான உடனே எண்ணெய ஒவ்வொரு குழியிலையும் தடவணும். எண்ணெய் எவ்வளவு தாராளமா தடவுறோமோ அவ்வளவுக்கு பணியாரம் நல்லா வரும். எங்க தடவுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கிற இந்த மாவை இந்த பணியார தட்டுல ஊத்தணும். சரி, இது என்ன சட்டுக்கத்துல திருப்பி போடுறது? நோ 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 நோ, இத ஊத்தணும். இத திருப்பி போட முடியாது, குத்திதான் புரட்டணும். இதுக்குன்னே ஜப்பான்கார கண்டுபிடிச்சா குத்துங்க. இந்த பணியாரம் எவ்வளவு நேரத்துல ரெடி ஆகும்? ஒரு 3 minutes இருந்து 5 minutes ரெடி ஆயிருங்க. இந்த பணியாரத்துக்கு எதை தொட்டுக்கிறது? வெரி குட், ஐ லைக் யுவர் क्वेश्चन. இது இனிப்பு பணியாரம், அப்படியே சாப்பிடலாம். கார பணியாரம் ஒண்ணு இருக்கு, அதுக்கு தான் சைட் டிஷ்லாம் தொட்டுக்கணும். சோ ஸ்வீட். சரி கோபாலகிருஷ்ணா, இத காலையில டிபனுக்கு பதிலா சாப்பிடலாமா இல்ல மத்தியானம் சாப்பாட்டுக்கு பதிலா சாப்பிடலாமா? நோ 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 நோ, இது ஈவினிங் பணியாரம். மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு புது பணியாரம் இருக்கு, அதை உங்களுக்கு அப்புறம் டீச் பண்றேன். ஐயோ, மத்தியானம் சொன்னோம்னா ஞாபகம் வருது. நான் இன்னைக்கு பணியாரம் கத்துக்கு வர இன்ட்ரெஸ்ட்ல சமைக்கவே இல்ல. அவர் இப்ப சாப்பாட்டுக்கு வந்துருவாரு. அவர் வர வேணாம்னு சொல்லணும். ஒரு போன் பண்ணிட்டு வந்துட்டுமா? நோ நோ நோ, நான் போய் போன் பண்ணிட்டு வரேன். அவர் வரக்கூடாது, அவ்வளவுதானே? போன் நம்பர் சொல்லுங்க. 48380302. ஓகே, ஏன்னா பாடத்தை பாதியில விட்டு போக கூடாது. நீங்க பணியாரத்தை கவனிங்க. ஓகே. மீனாட்சி, திருப்பிட்டேன் பாத்தியா? சூப்பரா இருக்கு பணியாரம். Yes, what do you want? Go to toilet, man. One phone. Get lost. This is not public view. பெரிய பூத்து. சார், நான் ஃபிளாட்ல இருக்க கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். சரிங்களா? இப்ப எதுக்கியா போன் பண்ண? இன்னைக்கு சாப்பிட வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்களா? ஆமா, வீட்டுக்கு தான் வர்றேன். வராதீங்க சார், இன்னைக்கு உங்க வீட்டுல சமைக்கலையா, அதனால அங்கேயே கேண்டீன்ல புளியோதரை வாங்கி சாப்பிட சொன்னாங்க. வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீணா டென்ஷன். உன்னை எதுக்கியா இத சொல்ல சொன்னாங்க? அவங்க ஏன் கூட தானே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாத விஷயம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். கல்லு காயுது, பில்லு ஏறுது, சீக்கிரம் போன வைங்க. சேர்மன் இந்த ஃபைல உங்களை பார்க்க சொன்னேன். ஃபைல் ஆள விடியா? அட்டோ, பஸ் நேரம் போன வரியா? வீட்டுக்கு மேல 5 ரூபாய் தரீங்களா? 5 ரூபாய் 50 ரூபாய் தர, சீக்கிரம் வண்டி எடு. நீ இந்த அப்படிப்பா. ஏப்பா கோபாலகிருஷ்ணா, அவன் ஹால்ல சோஃபாவை போடுவான், டிவியை வைப்பான். ஆனா நீ ஒருத்தன் தான் ஹால்லயே அடுப்படியை கொண்டு வந்து அசைச்சிட்டப்பா. நம்ம தொழில் இல்லீங்களா? வாஸ்தவமான பேச்சு. அட, இது என்னப்பா இவ்ளோ பெரிய ஆப்பிள்? அதை திறந்து பாருங்க. ஐயோ மீனாட்சி, இங்க பாரு, ஆப்பிளுக்குள்ள பிரிச்சுடா. ஐயோ, எதுக்குள்ள எல்லாம் என்னென்னமோ வச்சிருக்கீங்க? அசத்திட்டப்பா. ஆமா, ஆப்பிளுக்குள்ள பிரிட்ஜ வச்சிருக்கேனா, பெட்ரூம்க்குள்ள என்ன வச்சிருக்கேன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். மீனாட்சி, மீனாட்சி. கோபாலகிருஷ்ணா, இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? மொழி அப்படியே இருக்கேன். நம்ம பரம்பரை சொத்து அதாங்க. நாங்களும் இதே பிளாட்ல தான் குடியிருக்கோம். இத்தனோடு சின்ன இடம், இதையே என்னமா அசத்தி வச்சிருக்க? இடம் சின்னதா இருந்தா என்னங்க, அந்த இடத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதாங்க முக்கியம். அசத்திட்டீங்க. ஏங்க, உங்களதான் வரவானான்னு சொல்லிட்டு போன் பண்ணிட்டு வந்தா திடீர்னு வந்து நிக்கிறீங்க. பசியோட வந்திருப்பீங்க. கோபாலகிருஷ்ணன் செஞ்ச பணியாரத்தை சாப்பிட்டு பாருங்களேன், பஞ்சு பஞ்சா இருக்கும். தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார், தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினார். ஐயோ, கீழே வாங்கடா. ஐயோ, அம்மா, அப்பா பாருமா. அப்பா இறங்கி வாங்கப்பா. அப்பா எனக்கு வேதனையா போச்சு. அப்பா இறங்கி வாங்கப்பா.
சார், என்ன விஷயம்? நீங்க என்ன உள்ள கூட மாட்டீங்க நல்லா தெரியும் சார். இருந்தாலும் பிளாட் செக்ரட்டரி நீங்க, உங்ககிட்ட தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். பர்சனல் விஷயத்தை விட பப்ளிக் சர்வீஸ் அதிகமா போயிடுது. நான் படம் பாக்குறது இல்ல சார். இது படம் இல்ல, பாடம். கம்ப்யூட்டர் காலம் இல்லைங்களா, அதனால தான் கம்ப்ளைண்ட் கேசட் கொண்டு வந்திருக்கேன். போட்டு பாருங்க. யார் இந்த இடியட்? அண்டர்வேரோட என்ன மாதிரியே இருக்கான்? மாதிரிலாம் இல்ல, நீங்க தான். திஸ் இஸ் டூ மச். அதிக பிரசங்கித்தனம். அடுத்தவன் அந்தரங்கத்தை படம் எடுக்க நீ நக்கிறனா ஜூனியர் விடனா? சார், நான் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் தான். ஆனா அதுக்காக நீங்க அண்டர்வேர் போட்டுன்னு மொட்டை மாடல தண்ணியை போட்டு டான்ஸ் ஆடுறத பாக்குறதுக்கு என்ன சராசரி மனுஷனா? என்ன மாமி நான் சொல்றது? ரொம்ப கரெக்ட். டா, நான் குடியாரன் தான். அந்த கேசட் ஊத்துனால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியுமா? இன்னைக்கு தண்ணி போட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த ஏரியா கேபிள் ஆபரேட்டர் கொடுத்துருவேன். நாளைக்கு தண்ணி போட்டீங்கன்னா சன் டிவி, நாளைக்கு பிபிசி. எப்படி? ஐயா, அப்பா டிவில வர போறாரு. வாய் மூடு. நானும் குடிய நிறுத்தணும்னு தான் பாக்குறேன். ஆனா சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா அந்த கருமம் தான் நினைப்புக்கு வருது. அதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். குடிகாரர்களின் டாக்டர், இவரை போய் பாருங்க. நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சாய்பா இருக்காரே. மதுவை மறக்கணும்னா மதத்தெல்லாம் பார்க்க கூடாது. நாளைக்கே வாணியம்பாடி போறேன். கோபாலகிருஷ்ணா, எதுக்குங்க? சும்மாதான். சும்மா என்ன வரேன். ஏங்க, என்னங்க இது? என்ன தனியா உள்ள கூப்பிட்டு இப்படி கண்ணீர் விடுறீங்க? திடீர்னு யாராவது வந்து பார்த்தா என் முதுகுல டின்னு கட்டு போறாங்க. எல்லார் கண்ணீரையும் துடைக்கிற, ஏன் கண்ணீரையும் கொஞ்சம் தொடப்பா. அவ்வளவுதானே? விளையாடாதே கோபாலா, எனக்கு ஒரு வழி காட்டு. ஏங்க, நான் தாங்க பிளாட்டுக்கு பூசு, நீங்க பழசு. நீங்க தான் எனக்கு கத்து கொடுக்கணும். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே என்கிட்ட வேண்டாங்கிறது. என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லப்பா. ஏங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வந்து கொஞ்ச நாளுக்குள்ள என்கிட்ட இவ்வளவு உரிமை எடுத்துட்டு உங்க பிரச்சனை எல்லாம் சொல்றீங்க பாருங்க. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மத்தவங்களை சந்தோஷப்படுத்துதான்னு என் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாரு. உங்க பிரச்சனை என்னன்னு என்கிட்ட கூச்சப்படாம சொல்லுங்க. ஐ வில் சால்வ். அது எல்லாம் ராத்திரி பிரச்சனை தான்ப்பா. ஏங்க, அது இல்லப்பா, மேல ஐக்கிய என்னடானா தண்ணி போடலன்னா தூக்கம் வரலன்றாரு. இங்க செட்டியார் என்னடானா தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு. புரியலையே. புரியும்படியாவே சொல்றேன். தினசரி ஒவ்வொரு நாள் இரவும் 9 மணி ஆனால் என் கணவர் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதுங்க. நீங்க சொல்றத பார்த்தா கைய கூட நீங்க தான் கழுவுறீங்க. 9 வருஷமா அதைத்தானே இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆசிரமத்துல ஒரு குழந்தை படிக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அது முதலிரவு அன்னைக்கு நடந்த விபத்து. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு விபத்து நடக்கவே இல்ல. கூடிய சீக்கிரம் உங்களை தூங்க விடாம பண்றதா என் வேலை. மறுபடியும் பாத்தியா, நான் தூங்காம தானப்பா இருக்கேன். செட்டியா தூங்க விடாம பண்ணப்பா. ஓ சாரி. சரி. எங்க நான் பரீட்சையில பாஸ் ஆயிருவேனா? பரீட்சையே எழுதலனா நீ பாஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. காசு இந்தாங்க. நம்ம குடும்ப ஜோசியம் பையன் மூலமா பலன் சொன்ன போதே நமக்கு திக்குன்னு இருந்துச்சு. ஒருவேளை பழைய பாக்கிய மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கி இருப்பானோ? எதுக்கும் கிளி மூலமாவே அதை கிளியர் பண்ணிக்குவோம். ஐயா, கிளி எடுக்கிற சீட்டை வச்சுக்கிட்டு எப்படி எங்க எதிர்காலத்தை சொல்றீங்க? முருகர் வந்தா 2 சம்சாரம், ராமர் வந்தா வனவாசம், ஓஹோ, லட்சுமி வந்தா லட்சுமி கடாட்சம், திரௌபதி வந்தா மானபங்கம். அப்போ பழனி ஆண்டவர் வந்தா கிளீன் மொட்டை, யம தர்மனே வந்துட்டா மேலூருக்கு ஃப்ரீ டிக்கெட்டு. கிழிஞ்சது. முதல்ல என் சம்சாரம் பேருக்கு கிளிய ஒரு சீட் எடுக்க சொல்லுங்க. நம்ம சம்சாரத்தோட பேர் என்னங்க? என் சம்சாரத்தோட பேரு அன்னக்கிளி. நம்ம கிளியோட பேரு அதாங்க. அதான் பாடா படுத்தது. எடுக்க சொல்லுங்க. அன்னக்கிளின்ற பேருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து கூடமா. ஐயோ, என் கிளி, என் கிளி, என் கிளி, என் கிளி. ஜோசியரே, கிளி இப்படி பறந்து போயிடுச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன் பொண்டாட்டி ஓடி போயிடுவான்னு அர்த்தம்யா. அன்னக்கிளி ஓடிடுவாளா? ஜாதகமும் கிளியும் சிங்க் ஆயிடுச்சே. கண்டா கார்மேக வண்ணா, திரௌபதியுடைய மானத்தை நீ காப்பாத்தின. இந்த திராபதியுடைய மானத்தையும் நீதான் காப்பாத்தணும். என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடிடவே கூடாது. கண்டா கிளி, அன்னக்கிளி, என் கௌரவத்தை அழிச்சிடாத. அன்னக்கிளி பின்கட்டு வழியா எஸ்கேப் ஆயிட்டாளா? கிளி ஜோசியம் சொன்னது பழிச்சிருச்சு போல இருக்க. அன்னக்கிளி, ஐயோ, இந்த வயசுல வாழா வட்டி ஆகிட்டாளே.
வாட்? தேங்க்யூ. கோபாலகிருஷ்ணன். எஸ். ஓ ராசி என்ன? ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி. டோன்ட் வேஸ்ட் டைம். கேரி ஆன். ஆஹா, கிருஷ்ண பரமாத்மா ராசி. இன்னைக்கு கோகுலாஷ்டமி. அதான் இவன் ராஜ்யம் நடந்துகிட்டு இருக்குது. ஷாபாஷ், சரியான போட்டி. Jingle,
அக்கா மிளகா பொடி பேனா கத்தி குண்டூசி எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்தாச்சு. உஷா ஆபீஸுக்கு போகும்போது இதெல்லாம் எதுக்குமா? காலம் கெட்டு போய் கிடக்குல, எல்லாம் ஒரு தற்காப்புக்கு தான். எந்த காப்பும் வேணாம். என்ன உங்க தாத்தா வேற காப்புக்காரர் அவரை மனசார வேண்டிக்க, உனக்கு ஒரு தொல்லையும் வராதுமா. தள்ளு. வேண்டியம்மா என்ன வேண்டிக்கிட்ட? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தொல்லை, நீதான். உனக்கு சீக்கிரம் டிக்கெட் எடுக்க சொன்னேன். பூண்டி மேலதானே பூந்துவா. எந்த ஃப்ளோர்? 4th floor. இதுதான் 4th ஃப்ளோர். Hold on. Stop. இது என்ன பஸ்ஸா? ஃபோர்த் ஃப்ளோர் தான் போகணும் சொன்னீங்க, லிஃப்ட்லயே போலாமே. வேணாங்க, எனக்கு தனியா போனா பயமா இருக்கு, நான் படிக்கட்டிலே போயிடுறேன். ஐயோ. ஹாய் விஷா. ஹாய். சாயந்தரம் போகும்போது என்ன விட்டுட்டு போயிடாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் போறோம். என்ன? எனக்கு என்னமோ இன்னைக்கு மத்தியானமே லீவ் விட்டு வாங்க தோணுது. ஐயோ, வாயை மூடிட்டு சும்மா இரு. ஒரு சாட் நியூஸ். அன்னைக்கு நம்ம எம்டி இருமுனதுக்கே ஹார்ட் அட்டாக்னு கேட்டல, இப்ப ரியலாவே ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிடல்ல இருக்காரு. அது சாட் நியூஸ் இல்லடி, குட் நியூஸ். ஏயா சமைக்கிறதுக்கு கொண்டு வாயானா குடும்பம் நடத்துறதுக்கே கொண்டு வந்திருக்க. சரி போய் மேக்கப் போட்டு வா. எதுக்குங்க? முகம் பளிச்சுன்னு தெரிய வேணா? மணி, தம்பிக்கு ஜம்முன்னு மேக்கப் போட்டு அனுப்பு. ஐயோ, என்ன பார்த்தா என்ன மாதிரியே தெரியலையே. டேய் மணி, உன் பழைய சுண்ணாம்படிங்கிற தொழில அந்த ஆள் மூஞ்சில காட்டிடாத. யோ, நீ என்ன சுண்ணாம்பு மாட்டியா? இன்னைக்கு நான் மேக்கப் மேன். உன் மூஞ்சில நான் கைய வச்சிட்டேன்ல, நீ ஓஹோன்னு போயிடுவையா? ப்ரோகிராம் கேன்சல். யோ, என்ன ஆளாளுக்கு விளையாடுறீங்களா? இந்த ப்ரோகிராம் கொடுத்தது யார் தெரியுமா? உங்க எம்டி. அந்த எம்டி செத்ததால நீங்க ப்ரோகிராமே கேன்சல் ஆச்சியா? 60 வயசுல அல்ப வயசுல போயிட்டார். மஞ்சூரிட்டி மாரடி வச்சிருச்சா? ஆறுமுகம், எல்லாத்தையும் எடுத்து வை. கேமரா, நீங்க எடுக்க ப்ரோகிராம் கேன்சல் ஆயிருக்கு. இதெல்லாம் எடுத்து வை. சார் இதெல்லாம் எடுத்து லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்க. நீ எப்ப எடுக்கிறது, நான் எப்ப வீட்டுக்கு போறது? ஏன்பா இத ஒரு கை பிடிப்பா. நான் எல்லாத்தையும் எடுத்து வெளியில வைக்கிறேன், நீ எண்ணி எடுத்துக்க. சார் இதெல்லாம் கொண்டு போறீங்க சார். ஐயோ, எல்லாம் இம்போர்ட்டட் ஐட்டம். மெதுவா தூக்கியா? மெதுவா வைங்கப்பா. இதெல்லாம் நான் மறுபடியும் பேக் பண்ணி அப்போ அம்மா தாயே, உன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். காலையில தான் வாய வச்ச, நிஜமாவே எப்படி மண்டைய போட்டான். உனக்கு யாராவது வேண்டாதவங்க இருந்தா சொல்லு, இப்பவே புடிச்சிடுறேன். ஐயோ எம்மா வேணாமா, கொஞ்சம் இரு. இப்ப வந்துடுறேன். ஓகே, சீக்கிரமா வா. எம்டி இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு சீக்கிரம் போவான்னு நான் நினைக்கல சார். யோ, என்ன வீடியா, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். சார் பலாந்தெல்லாம் இருக்குது. இந்த அதுக்குள்ள போயிட்டாளா? ஓய் பாத்திமா, அதுக்குள்ள போயிட்டாளா? எம்மாடி எல்லாரும் போயிட்டாங்களா? நீயும் நானும் தான் பாக்கி. போலாமா? என் பொண்டாட்டி திட்டுவாளா? மேக்கப் ரூம்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள போயிட்டா பாரு. இது வேற. ஹலோ, என்னங்க கரண்ட் கட்டா லிஃப்ட் நின்னு போச்சு? லைட்டா எரியுதே. அதானே. ஹலோ, ஒரு பையனும் பொண்ணும் தனியா லிஃப்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம், ப்ளீஸ் காப்பாத்துங்க. யாருக்கும் தெரியவானன்றீங்களா?
இல்லைங்க எனக்கு மூச்சு அடைக்குது. ஐயோ பயமா. மூச்சுல அடைக்காது மேன். லிஃப்ட்ல நிறைய பேர் செத்துருக்காங்க. எனக்கு பயமா இருக்குது. ஹலோ. உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏங்க? கண்ணாடில உன் மூஞ்ச பாரு. அவ்வளவு மோசமா? ஆமா. ஐயோ சார். ஐயோ கத்தாது. ப்ளீஸ் வாங்க. ஏதாவது நடந்துற போகுது. ஐயோ காப்பாத்துங்க. முன்னையெல்லாம் செத்தா 14 நாள் துக்கம் கொண்டாடுவாங்க. இப்ப அப்படி இல்ல, ஒரே நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. எம்டி சார், நீங்க உயிரோட இருக்கும் போது யாருக்கும் ஒரு தம்படிக்கு பிரயோஜனம் இல்லாம இருந்தீங்க. செத்த பிறகு 36 ரூபாய்க்கு புண்ணியம் காட்டிக்கிறீங்க. போன இடத்துலயாவது நோய் நொடி இல்லாம சந்தோஷமா இருங்க. வாங்க வாங்க. வணக்கம்மா. இவங்க பையனோட பெரியம்மா சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க. போன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. போன் பண்ணிட்டு வந்தா பொண்ணை ஜோடிச்சு வச்சிருவீங்கல்ல, அதான் யதார்த்தமா பாக்க வந்தேன். பொண்ணை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? பொண்ணு வேலைக்கு போயிருக்கா. அதுக்கு என்ன, இருக்கட்டுங்க, நிதானமாவே வரட்டும். வந்ததும் பாத்துட்டு சாப்பிட்டுட்டே போறோம். ஏன் நீங்க சாப்பாடுலாம் போட மாட்டீங்களா? என்னங்க நீங்க? அம்மா அம்மா யார் அவங்க? உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தவங்க திடீர்னு வந்துட்டாங்க. போய் வாங்கன்னு கூப்பிட்டு. ஏங்க நான் ஒரு ஐடியா பண்ணிட்டீங்களா? எது செஞ்சாலும் சொல்லிட்டு செஞ்சுட்டு சொல்லாத. நான் செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க. இந்த ஃபேன் இருக்க, இத கழட்டிட்டா ஒரு கேப் கிடைக்கும். இந்த சைக்கிள் கேப்ல நான் வெளியே போய் ஜனங்களை கூட்டிட்டு உங்களை காப்பாத்திடுறேன். இதை நீங்க ட்ரை பண்ண முடியாது. என் பாடி வேல்யூ இப்பதான் உங்களுக்கு தெரியும். ஊசி போல உடம்பு இருந்தா டேக் இட் ஈஸி பாலிசி. ஜப்பான் ஐட்டம். ஊசி போல உடம்பா? இந்நேரம் நான் இங்க இல்லைன்னா நீ ஊசி போயிருப்பேன். தலையை வெளியில நீட்டிட்டு இருந்ததுக்கு காலையில லிப்ட் ஆன் பண்ணாங்கன்னு வச்சுக்க, நீ சட்னி தான். தேங்க்ஸ். இருந்தது ஒரே ஃபேன், அதையும் கெடுத்து வச்சிட்டேன். நான் மாட்டி கொடுத்துட்டா? மாட்டு, மறுபடியும் மாட்டிக்காத. அப்ப நீங்களே மாட்டிக்கங்க. எம்டி செத்துட்டாருன்னு 1 மணிக்கு ஆபீஸ்ல லீவ் விட்டுருக்காங்க. 5 மணிக்கு ஆபீஸ் விட்டா 5:30 மணிக்கு வீட்டுல இருக்கிற பொண்ணு இவ்வளவு நேரம் வராம எங்க போயிருப்பா? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. என்னங்க, இப்ப வந்துருவா. உங்க வீட்டு பொண்ணு வேணா 8 மணிக்கு மேல வரத பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆனா எங்க வீட்டுக்கு வர மருமக விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி வரணும் தான் நாங்க ஆசைப்படுறோம். அப்ப நாங்க வரங்க. என்னங்க சென்னையில புதுசா ஃப்ளைங் ட்ரெயின் விட்டுருக்காங்களே, அது நீங்க போயிருக்கீங்களா? போலையா? ஏன்னா நானும் போல. முருகா, என் பேர் அது இல்லங்க, கோபாலகிருஷ்ணன். கடவுள் என்னமா விளையாடுறான் பாத்தீங்களா? இதே அந்த லிப்ட்ல கூட ஒரு ஆம்பளை இருந்தான்னு வச்சுங்க, ஈகோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருக்கும். அவன் பலசாலியா, நான் அழகனா, அவன் பெரிய நான். இதே உங்க கூட ஒரு பொம்பளை இருந்தான்னு வச்சுங்களேன், இந்த லிப்டே வெடிச்சு பிஞ்சு போயிடும். நல்ல வேலை, உங்க அதிர்ஷ்டம் நான் இருக்கிறேன், நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. ஏங்க எதுக்குங்க கத்தி? ஒரு எழுச்சியுள்ள இந்திய இளைஞனை கொண்டுடாதீங்க. ஒன்ன கொல்றதுக்கு இல்லையா, உங்ககிட்ட இருந்து தப்பிக்க என்ன குத்திக்கிறதுக்கு. ரொம்பன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பிளேடுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை எதுல சேர்க்கறதுன்னு புரியல. என்னக்கா? ஐயோ, இந்த கோபாலகிருஷ்ணனை நம்பி நான் ஏமாந்துட்டேன். ஏக்கா? இன்னைக்கு அவன் எனக்கு கொழா புட்டு செய்ய சொல்லி தரேன்னு சொன்னா. இவனை நம்பி எனக்கு வீட்டுல சோறு கூட ஆக்கல. அந்த ஆளுக்கு வேற அல்சர் கேஸ். மேல சீட்டு விளையாடுற குஷியில அந்த ஆளுக்கு பசியே தெரியல. பசி வந்துச்சு, அந்த மனுஷன் உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். டோன்ட் வரிக்கா, எனக்கு கோபாலகிருஷ்ணனை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவர் ராத்திரி எங்கேயே தங்குறது இல்ல, இங்க படுத்தாதான் தூக்கம் வரும். அதனால சொல்றேன், கண்டிப்பா அவர் வந்துருவாரு. என்ன ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டே? ஏன் 2வது ஆட்டத்துல கலந்துக்கிறது? ஏன் சாமி, மழை பெய்யறது நல்ல சகுனமா? அருமையான சகுனம். அப்படின்னா ஓகே. கோபாலகிருஷ்ணன் 1 மணி நேரம் வெளியே போறதுக்கு ஊரை கூட்டி சொல்லிட்டு போறவன் இன்னைக்கு இந்நேரம் வரைக்கும் வரலாம். என்ன அர்த்தம்? அவன் உயிரோடையே இல்லைன்னு அர்த்தம். என்ன, கோபாலகிருஷ்ணன் இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? எங்கயாவது போன் பண்ணி கேட்க வேண்டியதானே? கவலைப்படாதீங்க மாமி, காலையில பேப்பரை பார்த்தா தெரிஞ்சிடும் சூசைடா ஆக்சிடென்ட் ஆனு. என்னங்க தலை வலிக்குதா? நெஞ்சு வலிக்குதா? வயிற்று வலிக்குதுங்களா?
காலையில சாப்பிட்டது பசிக்குது மேம். ஓ நைஸ். அவர் இருக்கு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு அருமையான வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடலாம். ப்ளீஸ் சீட். என் வேலையை கவனிங்க. கொஞ்சம் கால் நீட்டுங்க. தேங்க்யூ. ஓகே, இனிமே தான் என் வேலையை ஆரம்பிக்க போறேன். இது என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? டிஃபன் பாக்ஸ். நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஜப்பான்காரன் டிஃபன் பாக்ஸை கண்டுபிடிக்கல. திஸ் இஸ் அடுப்பு. பாத்துக்கங்க. பட் இதுக்கு பவர் தேவை. பவர் கனெக்ஷன் இங்க, அடுப்பு இங்க. திஸ் இஸ் பாத்திரம். இதுலதான் நம்ம காய்கறி எல்லாம் கழுவ போறோம். One carrot, one onion, one tomato, 2 beans. That's all. நம்ம அதிர்ஷ்டம் பாருங்க, லிப்டுக்குள்ளே சுவிட்ச் போர்டு இருக்கு. சுவிட்ச் போர்டு உள்ள ஒரே லிப்ட் இதான் நினைக்கிறேன். இப்ப அடுப்பத்து வச்சாச்சு. அடுத்து உள்ள வைக்க வேண்டியதுதான். இது ஏற்கனவே வீட்லயே கிளீன் பண்ணாச்சு. அதனால இப்ப கிளீன் பண்ண வேண்டியதில்லை. பாசுமதி ரைஸ். பிரியாணி ரெடி. தட்டெடுங்க. There are 2 plates. தொடங்க. எதுலையுமே கிளீனா இருக்கணும். இதையும் தொடங்க. உங்க பசியை விட இதோட வாசம் உங்களுக்கு இருக்குது. ரைட் ரைட் ரைட். எதை செஞ்சாலும் பக்காவா செய்யணும். இது காரத்துக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அதான் நம்ம கை பக்குவம். தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியா குடிக்கணும். ஏன்னா எப்ப லிப்ட் திறப்பான்னு தெரியாது. தண்ணியே நல்லா இருக்கு. இருங்க, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் பாத்ரூம் போயிட்டு வர வரைக்கும் இருக்கிறேன்னு சொன்னவன் நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இல்ல. எனக்கு என்னமோ அவளுக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்ல. அதனாலதான் எங்கேயாவது போயிட்டு இருப்பாளோன்னு தோணுது. எங்க போயிருப்பா? என்ன மாதிரி அவளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. காலையில அவங்க கிட்ட எல்லாம் விசாரிச்சுட்டு சொல்றேன். அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. என்னங்க பல்லுக்குச்சி? என்ன உண்ட மயக்கமா? குத்துங்க. வழக்கமா எப்பங்க படுப்பீங்க? தூக்கம் வரும்போது. நாங்களாம் ரயில் வரும்போது படுப்போம். எனக்கு ஒரு பழக்கங்க. எனக்கு யாராவது கதை சொன்னாதான் தூக்கம் வரும். இல்ல நான் யாருக்கா கதை சொல்லுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு கதை சொல்றதா முடிவு பண்ணிட்டேன். அது என் சொந்த கதை, சோக கதை. கொஞ்சம் சீரியஸ், கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் ஆக்ஷன் கலந்த கதை. என் கதையை கேட்டீங்கன்னா உங்களுக்கு என் மேல பரிதாபமே வந்துருங்க. கதை வேணான்னு கொட்டாவி பாஷையில சொல்றீங்களா? ஆனா என் கதைக்கு கொட்டகையில என்ன கிளாப்ஸ் வரும்னு எனக்கு தாங்க தெரியும். எனக்கு இன்னொரு பழக்கங்க. சின்ன வயசுல எங்க அம்மா கட்டி பிடிச்சு படுத்துக்குவேன். கொஞ்சம் பெரிய பையனானவனா தலைகாணி கட்டி பிடிச்சு படுத்துக்குவேன். இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, இல்ல நீங்க அப்படி எதுவும் பயந்துட கூடாதுன்னா இந்த கைக்குட்டியால என் கையை கட்டிருங்க. கட்டுங்க. உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி பழக்கம் இல்லைங்களா? தூக்கத்துல பெணாத்துறதா? காக்கைக்கு குரல் அழகு, கழுதைக்கு காதழகு, பாலுக்கு நீரழகு,
நீருக்கு மோர் அழகு, இதுக்கு அது அழகு, அதுக்கு இது அழகு, பரீட்சைக்கு பிட் அழகு, பள்ளிக்கு கட்ட அழகு. என்ன மேடம் டிஸ்டர்ப் பண்ணுறேன்? அதான் நேத்துல இருந்து அறுத்துக்கிட்டு இருக்கேன் ரம்பம். நீங்க மனசுக்குள்ள என்ன ரம்பன்ட்டு நல்லா கேக்குதுங்க. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களை மாதிரி வெளிப்படையா தெரியாது. ஏ மிஸ்டர், இப்படி நீங்களும் நானும் தனியா லிப்ட்ல மாட்டிக்கிட்டோம் வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. இதே தாங்க நானும் சொல்றேன். ஒரு வயசு பையனோட தனியா நீங்க உள்ள இருந்து வெளியே சொல்லி என் வாழ்க்கையோட விளையாடிடாதீங்க. ஆண்டவா. உங்க பேரு உஷாவா? ஆனே தலையெழுத்து தூக்கா. அப்பா அப்பா, அக்கா வந்துருச்சு. உஷா, என்னம்மா ராத்திரி எல்லாம் ஏன் வரல? உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையாம்மா? தொந்தரவு பண்ணாதே, எதுவும் தூக்கு போட்டுக்கிற போறேன். மாப்பிள்ளையா? யாருக்கு? உனக்குதாம்மா. உன்னை கேட்காம அப்பா மாப்பிள்ளைய முடிவு பண்ணிட்டாருன்னு ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வராம இருக்கலாமா? மாப்பிள்ளையாவது மண்ணாங்கட்டியாவது. எங்க எம்டி செத்துட்டாருன்னு நேத்து மத்தியானமே லீவ் விட்டுட்டாங்க. அந்த பதட்டத்துல நான் லிப்ட்ல இருக்கிறது தெரியாம வாட்ச்மேன் லிப்ட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டான். அப்பா ராத்திரி முழுக்க லிப்ட்ல தனியாவா இருந்த? நல்ல வேளை என் கூட லிப்ட்ல ஒருத்தர் இருந்தாரு. அப்போ ராத்திரி முழுக்க ஒரு ஆம்பளை கூட லிப்டுக்குள்ளேயேவா இருந்த? ஆமா. கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா? வயசு பார்த்தா ஆகாதவன் மாதிரி தான் தெரியுது. ஐயோ, நம்ம குடும்பத்துல இப்படியா இடி விழணும்? பொத்தி பொத்தி காப்பாத்தின பொண்ணு இப்படி பத்துக்கிட்டு வந்து நிக்கிறானே. அம்மா, அக்கம் பக்கத்துல தெரியறதுக்குள்ள சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்க. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த காலத்து பசங்க 5 நிமிஷம் கரண்ட் கட் ஆனாலே போதும். நீயோ பஞ்சு மிட்டாய் மாதிரி பொசு பொசு பொசுன்னு பக்கத்திலே இருந்திருக்க. உன்னை தொட்டு பார்க்காமல இருந்திருப்பா. சீ, வாய மூடு. உன் வீட்டுக்கார உன்னை விட்டுட்டு ஓடி போய் கூட உனக்கு என்ன புத்தி வரலையே? கேப்படியம்மா கேப்ப. எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். அந்த நாய் என்ன நடுத்தரவுல விட்டுட்டு போனதுனால கண்டதுங்க கிட்ட எல்லாம் பேச்சு கேட்க வேண்டியது இருக்கு. ராத்திரி முழுக்க கூடவே ஒருத்தன் இருந்தானா, எதுவுமே நடக்கலையா? இவ சொல்லுவாளா, அதை நாம நம்பணுமா? இப்படியும் ஒருத்த உலகத்துல இருப்பானா என்ன? மீட்டருக்கு மேல 30 ரூபா தெரியா? பெசனருக்கு 20 ரூபா தான், மேல 30. பெசனருக்கு 20 30 நீ தெரியா? மீட்டர் மேல 30 ரூபா தெரியா? என்ன அது அநியாயமா இருக்கு? நியாயம் நீ பேசாத. மீட்டர் மேல 30 ரூபா தெரியா? வந்த கிராக்கி விடுற? சாகுறாங்க காலங்காத்தால. அதோ வருது பாரு வண்டி, உனக்கு அதான் லாய்க்கு போயா. சாகு வண்டியா? என்னப்பா சவாரியா? பெசனகர் போமா? நம்ம வண்டி அமலாகமா போகும்பா. மீட்டரு கோட்டர் தான். கோட்டர்னா மீட்டருக்கு மேல கோட்டரா? இல்லப்பா மெக்டால் கோட்டர். வேண வண்டி தான் இப்படி இருக்கணும். நீ போ எமலோகம். எங்கேயாவது வாலிபர் பணம் ஆத்துல மறந்தது அது இதுன்னு செய்தி வரும்னு பாக்குறேன், காணுமே. இவன் தப்பிச்சிட்டான் போல் இருக்க. டேப் ரெக்கார்டர் இருக்க, போனா எப்படி பாட்டு கேட்கும்? எனக்கு ஏன்? நல்ல ஒப்பாரி அவனை போடுங்க. கண்ணாடி ஏத்து, ஏசியே போடுறேன். பாடி வந்துடுச்சு. கோபாலகிருஷ்ணன் பாடி வந்துடுச்சு. கோபாலகிருஷ்ணன் பாடி வந்தாச்சு. போயிட்டானா? உனக்கு என்ன ஆச்சு? ஊர்க்காரன் போயிட்டானா? என்ன சூட்கேஸ்? ஒருவேளை ஓமனா கொலை செஞ்ச மாதிரி கோபாலகிருஷ்ணனை துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல வச்சு அமிச்சுட்டானுள்ளோ. என்று ஊர்க்காரர் வந்தாரு. ஹாய். ஒரு ராத்திரி நான் வரலங்கிறதுக்காக எல்லாரும் கலங்கி போய் வாசல் நினைக்கிறீங்களே. ஆமா கோபாலா,
நீ இன்னும் சாகல? என்ற ஊர்க்காரர் வந்துட்டாரு. ஏய், உன் வீட்டுக்காரன் உலக்க மாதிரி பக்கத்துல நிக்கிறேன், ஊர்க்காரங்கிட்ட போற நீ? கோபாலகிருஷ்ணா, என் நெஞ்சில பாலை வாத்துட்ட. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஏதாவது ஆயிட போகுது. உள்ள போய் முழுசா குளிடி. நீங்க எல்லாம் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைக்கும் போது எனக்கு கண்டு கலங்குது. நல்ல வேளை இன்னும் என் பொண்டாட்டி எந்திரிக்கவே இல்லை. கோபாலகிருஷ்ணா, மே கம் இன்? வாங்க மேடம் வாங்க. என்னப்பா மேடம் கிடமில்ல, நமக்குள்ள என்னத்துக்கு? உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காகவே ஈரத்தலையோட விரிச்சு போட்டு வந்திருக்கேன். அப்ப இதுல காய வச்சுக்கங்க. பாத்தியா, இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேண்டாங்கிறது. இஸ்திரி பட்டிய தலையில வச்சா முடி பொசுத்து போயிடாது. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. இது 2 in 1 மேடம். இது ஹேர் ட்ரையராவும் யூஸ் பண்ணலாம், இஸ்திரி பட்டியாவும் யூஸ் பண்ணலாம். இத பாருங்க. அட 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 அட, பல ஐட்டங்களை கையில வச்சுக்கிட்டு ஆளுகளை கவுத்துறியப்பா. ஆனா என் விஷயத்தை தான் நீங்க கவனிச்சுக்கவே மாட்டேங்க. நீங்க வேற, உங்க விஷயத்தை தான் நான் பசுமரத்தாணி போல நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்கேன். நெஞ்சுக்குள்ள வச்சு என்னப்பா பிரயோஜனம்? செயல்ல காட்டு. இந்த புது ஐட்டத்தை பாத்தீங்களா? இது என்ன பிசுக்கோத்து டைம் பீஸ்? எங்க வீட்டுல ஆடுற கடிகாரமே இருக்குது. அது ஆடுமே தவிர அடிக்காது. ஆனா இது அப்படி கிடையாது. நமக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப அலாரம் அடிக்கும். எத்தனை மணிக்கு அலாரம் வைக்கணும்? 10 to 12. அப்பவா? அது சாப்பிட்டது ஜீரணமாற நேரங்க. அந்த நேரம் அதுக்கு சரியில்லை. 12 to 2. 3 to 4. கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுக்கப்புறம் தான் வெடிஞ்சிருமே. அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. 3 to 4 தான் அதுக்கு சரியான நேரம்னு சாஸ்திரமே சொல்லுங்க. எந்த சாஸ்திரம்? கா சாஸ்திரம். கா? ஓகே ஓகே. இப்ப நான் சொல்றத நீங்க நல்லா கேட்டுக்கணும். கரெக்டா 3 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க. உங்க வீட்டுக்கார அலாரம் அடிச்சவன அலறி பிடிச்சி எந்திரிப்பாரு. ஒரு மனுஷன் 3 மணிக்கு அலாரம் அடிச்சு எந்திரிச்சான்னு வச்சுங்க, சாமானியத்துல தூங்க மாட்டான். அங்கிட்டு இங்கிட்டு அலைவான். அப்ப நானும் எந்திரிச்சிருவா? நோ 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 நோ, நீங்க எந்திரிக்கவே கூடாது. உங்க வீட்டுக்காரர் மறுபடியும் தூங்கிடாம இருக்கிறதுக்கு அவருடைய கவனத்தை உங்க பக்கம் திசை திருப்பணும். அப்படி அது புரியுது புரியுது. இதுக்கு மேல நீ சொல்லி தர வேண்டாம். நீ சின்ன பையன், உனக்கு விவரம் பத்தாது. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சின்ன பையனா? அதுக்குள்ள விடிஞ்சு போச்சா? மணி 3 தான் ஆகுது. ஐயோ, இதுக்கப்புறம் நான் எப்ப தூங்கி எப்படி முழிக்கிறது? சரி, பாட்டாவது கேட்போம். நீ ரொம்ப தான் இழைச்சு போயிட்ட. வர வர நீ உன் உடம்ப கவனிக்கிறதே இல்லையா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கதான் என்ன கவனிக்கிறதே இல்ல. 7.5 வருஷத்துக்கு அப்புறம் என் இழப்பு இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? நான் தூங்கினாத்தையும் கும்பகாரனே முழிச்சுட்டேன். ராவணந்த வள்ளிக்கா, என்ன அதிசயமா இருக்கு? காலங்காத்தால கிருஷ்ணனை இத்தனை தடவை சுத்துறீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் கிருஷ்ணன் கண்ணை திறந்திருக்கான். புரியலையே. அத கூவி சொல்ல முடியாது. நீ கீழே வா, காதுல ரகசியமா சொல்ற. மிஸ்டர் கோபாலகிருஷ்ணன், நான் படிக்கட்டுல ஏறிறேன். அதுக்கு இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். ப்ளீஸ் வரீங்களா? வாங்க. பொண்ணு கூப்பிடுது, பையன் பயப்படுறான். கலி முச்சு போச்சு. என்ன விஷயங்க? இல்ல, உங்க சமையல் கலை ப்ரோக்ராம நான் தான் இன்டர்வியூ எடுக்க போறேன். என் கலையை தான் நீங்க லிஃப்ட்லயே பாத்தீங்களே. அதை நான் மட்டும் தான் தனியா பார்த்தேன். மத்தவங்க எல்லாரும் பார்க்கணும். எப்ப காட்டலாம்? லைட்ஸ் ஓகே உஷா, லைட்டிங் ரெடி.
எங்க அவரு? இங்க. ரெடியா? அப்ப நான் போய் மேக்கப் போட்டு வரேங்க. வேண்டாம், இப்படியே நல்லாதான் இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்கு? இல்ல இன்னொரு புஜபல பராக்கிரம் உள்ள வாட்ட சாட்டமான ஒரு ஆண்மகன் என்ன பாராட்டினீங்களே. நான் அப்படி எதுவுமே சொல்லல. பாக்குறதுக்கு ஒரு சுமாரா சகிக்கிற மாதிரி, அதே நேரத்துல பயப்படுற மாதிரி இல்லாம. இதோட நிறுத்திங்க பாராட்டு. ரெடியா? நான் ரெடிங்க. இத பாருங்க மிஸ்டர், இந்த அடுப்பு ஜப்பான்ல வாங்குனது, இந்த வெங்காயம் எங்க வாங்குனது, இதுக்கு அப்பா யாரு அம்மா யாரு அப்படி எல்லாம் இருக்க கூடாது. இந்த வெஜிடபிள் புலாவ் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இத சாப்பிட்டா ருசியா இருக்கும்னு தமாஷா ஆரம்பிங்க. தமாஷா தானே? இப்ப பாருங்க. என்ன புரிஞ்சுதா? ஓரளவுக்கு. ரெடி? அதெல்லாம் வேண்டாம், ட்ரெஸ் கவர் ஆயிடும். தொப்பி போட்டு போட்டுக்கங்க. சரி. இதான் ஜோக்கர் மாதிரி இருக்கும். ஸ்டார்ட். ரன்னிங். என்னாச்சு உங்களுக்கு? நீங்க தான் ரன்னிங் சொன்னீங்க. ரன்னிங் கேமராக்கு தான், உங்களுக்கு இல்ல. இந்த மாதிரி கடி ஜோக்ஸ் எல்லாம் சொன்னீங்க, கடிச்சிடுவேன். இப்பவாவது கரெக்டா சொல்லுங்க. ஸ்டார்ட். ஹலோ, வெஜிடபிள் புழு பிரியாணினாவே பெரிய பெரிய அண்டால செய்வாங்க. இவன் என்னடா கிண்ணத்துல சொல்லி கொடுக்கறானேன்னு ஆச்சரியப்படாதீங்க. இந்த புழுவுக்கு பேரு பிக்னிக் புழு. இத லவர்ஸ் தான் விரும்பி செய்வாங்க. இத செய்யறதுக்கு பெரிய இடம்லாம் தேவையில்லை, ஒரு லிஃப்டே போதும். ஏன் அடிக்கடி உங்க மொழி அந்த பக்கம் போயிட்டு வருது? அது என்னமோ தெரியலங்க, அவங்கள அடிக்கடி பார்த்து பேசணும் போல இருக்கு. அதான் ஏன்? ஒண்ணு கேமரா அவங்க கிட்ட கொண்டு போங்க, இல்ல அவங்கள கேமரா கிட்ட கொண்டு வாங்க. நீங்க ஏன் அவளை பாக்குறீங்க? அது என்னமோ தெரியலங்க, அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நீ சொன்ன லிஃப்ட் பார்ட்டி இவர்தானா? ஏங்க எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? ஆமா தாயே, ஓ ஆளை நீயே டைரக்ட் பண்ணிக்கோ, நான் வேற ஆளை பாக்குறேன். கேமராமேன் அம்மா கொஞ்சம் கேளுங்க, இவங்க கூட நான் லிஃப்ட்ல பட்ட பாடு இருக்கேன். ஓ அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லீங்களா? வேற எங்கேயும் பார்க்க கூடாது, நான் சொல்ற இடத்துல தான் பார்க்கணும். இங்க பாருங்க. திறக்காத கதவை முத்தத்தில் திறப்பேன், சொர்க்கத்தை வரச் சொல்லி எந்த பக்கத்தில் அழைத்தேன், கொஞ்சத்தில் அடங்காத ஆசை மஞ்சத்தில் முடிப்பேன், வெட்கத்தில் தவிக்கின்ற கிளியை கக்கத்தில் அணைப்பேன். யுத்தத்தில் திறக்காத கதவை முத்தத்தில் திறப்பாய், சொர்க்கத்தை வரச் சொல்லி உந்தன் பக்கத்தில் அழைப்பாய். வானவில்லில் பாதி வில்லை எடுத்தான், உன் வண்ண வண்ண புருவங்கள் சமைத்தான், வங்கக் கடலை இரண்டாய் உடைத்தான், அதில் உன் இரண்டு கண் படைத்தான். திறக்காத கதவை முத்தத்தில் திறப்பேன், சொர்க்கத்தை வரச் சொல்லி உந்தன் பக்கத்தில் அழைப்பாய்.
முத்தத்தில் திறக்காத கதவை முத்தத்தில் திறப்பாய் சொர்க்கத்தை வரச் சொல்லி உந்தன் பக்கத்தில் அழைப்பாய் கொஞ்சத்தில் அடங்காத ஆசை மஞ்சத்தில் முடிப்பாய் வெட்கத்தில் தவிக்கின்ற கிளியை சத்தத்தில் அணைப்பாய் யுத்தத்தில் திறக்காத கதவை முத்தத்தில் திறப்பேன் சொர்க்கத்தை வரச் சொல்லி எந்த பக்கத்தில் அழைப்பேன். மீனாட்சி வாந்தி எடுத்துட்டாடா. உனக்கார மகன் பேரப்பா அவ ஒன்ன போலவே இருப்பா. வந்துட்டா மீனாட்சி. மீனாட்சி என்னாச்சு? 12 வருஷ கடும் முயற்சி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போ. கங்க்ராச்சுலேஷன். என்ன அந்த வாந்தியா? பின்ன உன் வீட்டுக்காரர் குடிக்கிற பிராந்தியா? புரிஞ்சு பூத்த மாதிரி பூத்திருக்க. ஆஃப்டர் 12 இயர்ஸ். ஏய் கண்டிப்பா பார்ட்டி கொடுக்கணும். ஐயோ என்னாச்சு என்னாச்சுங்க? கோபாலகிருஷ்ணா கங்க்ராச்சுலேஷன். மசக்க வந்து எடுத்துட்டா மீனாட்சி. ஓ சாரி she take vomit. You tell her husband go quick. இந்த அதிர்ச்சி கொடுத்துருவோம். ஹலோ சார் நான் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன். உங்க பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறாங்க. நீதான் அந்த பலகாரம் இந்த பலகாரம் செஞ்சு கொடுத்து வாந்தி எடுக்க வச்சிருப்ப. ஐயோ அது இல்ல சார், உங்க பொண்டாட்டி அம்மா போறாங்க. சார் எம்டி இன்னைக்காவது இந்த ஃபைலை பார்க்க சொன்னாரு. போயா ஆட்டோ பஸ்ஸர் வரியா? அன்னைக்கு மாதிரி 50 ரூபா தரீங்களா? 100 ரூபாய் தர வண்டி அடி. நீ என்ன சார் 100 ரூபா தரீங்க? ப்ரமோஷனா? யோ பேசாம வாயை மூடிட்டு வண்டி எடுத்துட்டு போயா. இத பாரு மீனாட்சி, இனிமே அதிகமா குனிஞ்சு நிமிந்து வேலையெல்லாம் செய்யக்கூடாது. உடம்பு பத்திரமா பாத்துக்கணும். அவர் வந்துட்டார். அது கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெக்கமா இருக்கு. எப்படி மீனாட்சி? எல்லாத்துக்கும் அந்த கீழே இருக்க கிருஷ்ணன் தான் காரணம். ரெண்டு மாச குழந்தைக்கு 2 ரூபாய் போதும். வச்சுக்க. குழந்தை வேலு எங்க நீ குழந்தை இல்லாத வேலுவா ஆயிடுவியோன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, சாதிச்சிட்டேன். ஆம்பளைன்னு நீயே நிரூபிச்சிட்ட. பதறாதீங்க. உங்க பதட்டம் எனக்கு தெரியுது. இதையெல்லாம் நாம விட்டுத்தான் பிடிக்கணும். விட்டா எங்க பிடிக்கிறது? அவன் கைய கால எடுத்தா தான் என் மனசு ஆறும். அவன் கைய கால எடுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவன் பண்றத பண்ணிட்டு தான் இருப்பான். பேசாம அந்த பையல க்ளோஸ் பண்ணிடுவோம். ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். இந்த கோபாலகிருஷ்ணன் கொள்ற நல்ல திட்டத்துக்கு என்னுடைய முதல் டொனேஷன் 5001 எழுதிக்கங்க. நான் 5500. அப்போ நான் 6000. நான் 10,000. நீங்க 10,000ன்னு சொன்னதுல இருந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு புரியுது. உடனடியா மும்பையில இருந்து கூலிப்படையை வரவழைச்சு கொன்னுடுவோம். அனாவசியமா அவங்கள எதுக்கு நம்ம கூட்டு வந்து கொல்லணும்? அவங்கள இல்லையா, அவங்கள வச்சு இவனை சரியான மரம் மண்ட. மாமா போச்சு. இல்ல உங்க உயரம் பார்த்தா. அக்கா ஆள் என்ன குள்ளமா இருக்காரு? அவரு என்னையே ஒரு மாதிரி பாக்குறாரு. பேருக்கு ஏத்த மாதிரியே இருப்பாரு போல இருக்கு. அவர் மத்தவங்களுக்கு தாண்டி கிருஷ்ணர், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ராமர். ஜானகிராம பலராமன் கேள்விப்பட்டிருக்கேன். இவர் என்ன குள்ளராமனா? குள்ளத்தை பாக்காதே, உள்ளத்தை பாரு. ரொம்ப சந்தோஷம் தம்பி. இவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சு சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அப்புறம் நான் சொன்ன மேட்டரை உங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டீங்களா? என்ன தம்பி திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? இது என்ன ஊர் உலகத்துல நடக்காதா? கால்னா வரதட்சணை வேணா, கடைசி வரைக்கும் உங்க பொண்ணை கண்கலங்காம காப்பாத்துவான்னு வேற சொல்றீங்க. இந்த பாருங்க, உங்க முன்னாடி சொல்லக்கூடாது.
சல்லடை போட்டு சலிச்சாலும் உங்கள மாதிரி மாப்பிள்ளை எனக்கு கிடைக்க மாட்டான். என்ன கடி மாப்பிளைய உங்க அப்பன் சல்லடை ஓட்ட வடைன்னு ஒரே புகழ்ந்துகிட்டு இருக்கானே. மாப்பிளைய நான் பார்த்து சொல்றேன். பாட்டி கண்ணாடி போட்டு பாரு, அப்பதான் மாப்பிள்ளை நல்லா தெரிவாரு. நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லு. இன்னும் தீர்ப்பே சொல்லடா வெண்ண. தீர்ப்புனா இதான் தீர்ப்பு. பாட்டி நீயே சைட் அடிக்கிற. மாப்பிள்ளை எப்படி? ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ குடுத்து வச்சவ. மாப்பிள்ளை அழகா லட்சணமா உங்க தாத்தா மாதிரியே இருக்கார். நீ நீடூடி வாழ்க. மாப்பிள்ள முகூர்த்த நாள் நெருங்குது. கல்யாண பத்திரிக்கையில உங்க சைட்ல யார் யார் பேர் போடணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சொல்ற எழுதிங்க. பத்திரிக்கை யாருக்கு கல்யாணம் பாருங்க. உனக்கா கல்யாணம்? ஆமா. யார் அவன்? குழந்தைவளு என் பேர்லயே உன் சொந்தக்காரன். உங்க பேர் தான் சித்தப்பா. சின்னமா உங்ககிட்ட சொல்லீங்களா? ஆமாங்க, கோபாலகிருஷ்ணனுக்கு சொந்தம்னு யாருமே இல்லையா, அதனாலதான் கல்யாண பத்திரிகையில சின்னம்மான்னு என் பேரையும் சித்தப்பான்னு உங்க பேரையும் போட்டுக்கலாமான்னு கேட்டாரு. நானும் உங்களை கேட்காமே சரின்னு சொல்லிட்டேன். நீங்களும் சின்னமாவும் என்ன ஒரு பிள்ளையா தானே பாவிக்கிறீங்க. பெற்றால் தான் பிள்ளையா? என் கல்யாணத்தை நீங்களும் சின்னமாவும் தான் முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும் சித்தப்பா. ஆமாங்க, புள்ள கல்யாணத்துக்கு முதல்லயே போயிடணும். உன் கல்யாணத்துக்கு ஆளா உங்க அப்பா அங்க வந்து நிப்பான். நீ போய் மத்த வேலையை பாரு. போயிட்டு வரேன் சின்னம்மா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், இனிமேல் அவன் என்னை போலவே இருப்பான். கோபாலா, எப்போ உன் கல்யாண பத்திரிக்கையில என் பேரை மாமான்னு போட்டியோ, இனிமே உன் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், ஊருக்கெல்லாம் நீ சமையல் பண்ணி போட்ட. உன் கல்யாணத்துக்கு நான் தான் சமையல் இன்சார்ஜ். சரிங்க மாமா. ஆமா, இப்படி எல்லாரும் ஒரு ஒரு வேலை எடுத்துட்டா பெரியப்பா நான் நேக்கு என்ன பொறுப்பு இருக்கு? நீங்க கல்யாணத்துக்கு வந்தாலே போதும் பெரியப்பா. சரி, கல்யாணத்துல வீடியோ எடுக்கிறது என்னோட வேலையாக்கும். அப்ப மாமி லைட் பிடிக்க போறாங்களா? சீ, முதல்ல இத குடிங்கிறேன். அண்ணா, உங்ககிட்ட கேட்காம பத்திரிகையில பேர் போட்டேன். உங்களுக்கு வருத்தம் இல்லையே? அட நீ ஒண்ணு. இந்த காலத்துல கூட பிறந்த நாய்ங்க கூட பணம் கொடுக்கலன்னா பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன்றானுங்க. நீ எங்க மேல எவ்வளவு உரிமை எடுத்து அண்ணன் அண்ணின்னு பேரை போட்டு கௌரவப்படுத்திருக்க. என்ன பண்ணி முன்னாடியே வந்து கல்யாணம் எல்லாம் பாக்கணும். நான் சொல்றேன், எதுக்கு நீ கவலைப்படாத. உன் கல்யாணத்துல பந்தக்கால் நடுறதுல இருந்து பந்திக்கு இலை போடுறது வரைக்கும் எல்லாம் நான்டே. அப்ப அண்ணி வர மாட்டாங்களா? எச்சல எடுத்து போட போறதே உங்க அண்ணி தானே. சம்பந்தி, சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்னங்க? பாத பூஜை எங்களால அட்டன் பண்ண முடியாது. ஏங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுல ஏதாவது குறையா? அதெல்லாம் ஒரு குறையும் இல்லைங்க. என் பொண்டாட்டி லோட்ல இருக்கா, ஐயர் அட்டன் பண்ண கூடாதுன்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்றது? கவலையே படாதீங்க, நான் செட்டியார ரெடியா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். வண்டியம்மை, ரொம்ப நேரமா நெருப்புக்கிட்ட நிக்காதம்மா. ஏ நகையெல்லாம் உருகி வெறும் பித்தளைன்னு வெளியே தெரிஞ்சிட போறது. யோ, மரியாதை கெட்டு போயிரும். தொங்குறதெல்லாம் தங்கம், திடீர் கோல்டு. சுப்பையா, பாத்ரூம் எங்க? அவசரமா ஒண்ணுக்கு போகணும். தெரியாதுங்க. சார் சார், பாத்ரூம் எங்க? அவசரமா ஒண்ணுக்கு போகணும். எனக்கு தெரியாது. என்ன இளவு இது? அரை மணி நேரமா ஒண்ணுக்கு போகணும் ஒண்ணு போகணும் கத்திக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பய வாயை திறக்க மாட்டேங்கிறான்.
You stupid! ஓம் கணானாம் கணபதிம் பவாமஹே கவிம் கவீனாம் பவஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்மன்னோதிப ஸ்ரீதசாதனம் ஹலோ எடுத்தாச்சுல நகருங்க நான் எடுக்கணும் ரெடி கதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணிகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் கஜனாய நமஹ ஓம் கஜகர்ணிகாய நமஹ ஓம் கஜகர்ணிகாய நமஹ ஒரு நிமிஷம் நீ எடுத்துட்டு இதோ வந்துடுறேன். ஏய் மாமி ஜஸ்ட் மூவ். ஏய் என்ன ரேட்? ஜெல்ஸ் எல்லாம் போட்டு வர வேண்டாமா? கவரிங் தானே? கட்டிமலம் சர்வமங்கல மாங்கல்யே திவே சர்வார்த்தசாதகே ரண்யே திகம்பகே கௌரி நாராயண நமோஸ்துதே மாங்கல்யம் சர்வதாரேண மகீமஹேஷா கண்டே வத்தார்த்தகே சஞ்சீவதனந்தரம் சவார்த்ததிதாயம் புரணஸ்வதேந்திரியாயுஷ்டேமேந்திரகே பிரதிஷ்டதி தேர்வச்சமாகி சமாரோகயமாபிஜாத்வபாபானம் மகீயதே தான்யம் தனம் வசும் பகவத்ரலாபம் தததம் அச்சரம் தீக்ஷமாயி நான் சொல்றேன். எனக்கு போய் தெரிஞ்சாக்கணும். அது இது நீங்க தானே? நான் சொல்றேனே. நீங்க தானே இது? இல்ல நான் சொல்றேன். சொல்லுங்க, இது நீங்க தானே? ஆமா. என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு? என்னோட சுயநலத்துக்காக உங்க வாழ்க்கையோட நான் விளையாடிட்டேன். இனிமேதான் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம். அதுக்குள்ள என்னென்ன பேசுறேன்? இல்லைங்க, நான் என்னோட வாழ்க்கைய இன்னொருத்தர் கூட வாழறதா முடிவு பண்ணிட்டேன். புரியலையே. நான் ஒருத்தரை மனசார காதலிக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்றதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுங்க, ஆனா என் அம்மா அப்பாவுக்கு நான் விரும்பினவரை பிடிக்கல. அதனால உங்களுக்கு என்ன வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த காலத்து பசங்க எல்லாம் சிரிச்சு பேசுறதையும் சினிமாவுக்கு போறதையுமே காதல்னு தப்பா நினைச்சிருக்காங்க. அது இல்ல, வாழ்க்கைங்கிறது வேற. இந்த நிமிஷத்தோட இதெல்லாம் மறந்துடுறேன். என்ன இதை தப்பா எடுத்துனா நான் தானே எடுத்துக்கணும். நானே ஸ்போர்ட்டிவ் எடுத்துக்கிட்டேன். இன்னில இருந்து நீ எனக்கு பொண்டாட்டி, நான் உனக்கு புருஷன். இல்லைங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அவர் கூட தான் வாழ போறேன். அப்படின்னா அவர் எனக்காக வெளியே ஆட்டோல வெயிட் பண்றாரு. தபார்மா, நீ இப்ப வெளியே போனா அவனை பிடிச்சு போனதா சொல்ல மாட்டாங்க, என்ன பிடிக்காம வெளியே போனதா சொல்லுவாங்க. நேத்தே ஓடி போயிருந்தா நீ இன்னொருத்தன் பொண்ணு, இன்னைக்கு என் பொண்டாட்டி. நீ ஓடி போயிட்டா நான் வெளியே தலை காட்ட முடியுமா? உங்க கூட நானே வாழணும்னு நினைச்சாலும் வாழ முடியாது. ஏன்? நான் கர்ப்பமா இருக்கேன்.
புறப்படு. இப்பதான் எல்லாமே எனக்கு தெளிவா தெரியுது. கல்யாணத்தன்னைக்கு முத பொண்டாட்டி ஓடி போயிட்டாளா? கேக்குற நமக்கே நாக்க புடிங்கிட்டு சாகலாம்னு இருக்கு. இதெல்லாம் தாங்கிக்கிட்டு அவன் உயிரோட இருக்கான்னு அதுவே பெரிய விஷயம். இதுல கல்யாண பொண்ணு வேற முறுக்கிட்டான். அவன் என்னையா பண்ணுவான்? சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன். கட்டின பொண்டாட்டி ஓடி போயிடுவாளோன்னு நினைக்கும் போதே திக்கு திக்குன்னு இருக்குதே. இங்க என்னடா உன் சொந்த விஷயத்தை யாரையும் எங்க கேட்ட? ஒண்ணுக்கு 4 கல்யாணம் பண்ணிப்பான். அதெல்லாம் மறந்துட்டு அவன் இவ கூட ஆடணுமா? யோ, மறக்கவும் இல்ல மறைக்கவும் இல்ல. கோபாலகிருஷ்ணன் தன்னுடைய பழைய கதையை பூரா இந்த பொண்ணோட அப்பங்கிட்டயே சொல்லியாச்சு. அவர் ஏன் வாய மூடிட்டு கம்முன்னு இருக்காரு? யோ சொல்லையா, எப்படியா சொல்லுவாரு? வரதட்சணையே வாங்காம ஒரு மாப்பிள வசமா வந்து மாட்டிக்கிட்டாருன்னு பொண்ணை தள்ளி விட்டாரு. எப்படி நாள் பேசுவாரு? சரி சரி, இது சின்ன விஷயம். தயவு செஞ்சு இதை பெருசு பண்ணாதீங்க. எதையா சின்ன விஷயம்? முத பொண்டாட்டிக்கு தாலி கட்டுவான், அதை மறைப்பான். அது சின்ன விஷயமா? ஏதோ நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்றது நீயோ நானோ இல்ல, அந்த கல்யாண பொண்ணாக்கும். தெரிஞ்சோ தெரியாமையோ நடந்த இந்த பிரச்சனையை பத்தி மத்தவங்க பேசுறதை விட காலம் பூரா ஒன்னா வாழ போறது நாம 2 பேர் தான். நாம பேச முடியாது தான் நல்லது. நாம இல்ல, நான் தான். எங்க அப்பா கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேங்கிற ஒரே ஒரு நொண்டி சாக்க வச்சுக்கிட்டு இதுல என்ன மட்டும் நீ தப்பிச்சலாம்னு நினைக்காத. இல்லையே, நான் உன்கிட்ட கூட சொல்லிருக்கேனே. ஏன் கிட்டயா? அட பாவி, எப்போ? அன்னைக்கு லிப்ட்ல சமையல் பண்ணப்போ நான் என் கதையை சொல்றேன்னு சொன்னேன். நீ தானே வேணானிட்ட. கதை கத்திரிக்கான்னு சொல்லி என் வாழ்க்கையோட விளையாடிட்டே. நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? அங்கங்க கல்யாணத்துக்காக வயசு மறைப்பாங்க, ஜாதிய மறைப்பாங்க, அந்தஸ்த மறைப்பாங்க, உத்தியோகத்தை கூட மறைப்பாங்க. ஆனா நீ உனக்கு கல்யாணம் ஆனதையே மறைச்சிட்டியா? கள்ளனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை நீ நிரூபிச்சிட்டியே. இது பாரு, தொட்டு தாலி கட்டின ஒரே காரணத்துக்காக சொல்றேன். நான் வேணா கீழே படுத்துக்கிட்டுமா? யோ, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாத்தையும் கெடுத்து கொட்டி சவராக்கிட்டே. இந்த பாருமா, வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம். ஐயம்மா, அவ சமாதானம் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். எங்க சமாதானம் ஆயிட்டா? படுக்கையில இருந்து நேர குளிக்க போகல, போய் அடுப்பத்த வைக்கிறான். என்ன அர்த்தம்? அவளுக்கு இன்னும் கோபம் தனியல. மாப்பிள, ஐயோ நீங்க எங்க? காப்பி. மனசு உடைஞ்சிடாதிய. சின்ன வயசுல இருந்தே ஒரு அடந்தேன். அவளை செல்லமா வளர்த்துட்டான். இந்த வீட்டுல எனக்கு ஒருத்திக்கு தான் பயப்படுவான். வந்துட்டேன். உஷா, சொன்ன பேச்சு கேளுமா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. என்னம்மா ராசாத்தி, என்ன கூப்பிட்டியா? என் பேக் எங்க? நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். எங்க அது? இங்கதான் நான் வச்சிருக்கேன். உஷா, 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 அம்மாடி. எல்லாத்தையும் மூடி மறைச்சு எல்லாரும் சேர்ந்து என்ன கழுத்து எடுத்துட்டீங்கல்ல? உஷா, நான் கிளம்புறேங்க. என்ன மாப்பிள்ள நீங்களும்? பின்ன இங்க இருந்து அவமானப்பட சொல்றீங்களா? கொஞ்சம் பொறுத்துங்க. 2-3 நாள்ல சமாதானம் பண்ணி அவளை அனுப்பி வைக்கிறேன். என்னமோ பண்ணுங்க. ஆட்டோ வந்துடுச்சு. பொண்ணு மாப்பிள்ள நான் போய் ஆர்த்தி எடுத்து வரேன். மிச்சம் நீயே வச்சுக்க. நீ தரணையா 5 ரூபா? எங்கப்பா ஆட்டோவையும் காணோம், ஆளையும் காணோம். இப்பதானே ஆட்டோல வந்தாங்க. ரூமுக்கு போயிட்டாங்களோ? கோபாலகிருஷ்ணன் ரூமுக்குள்ள இருக்காருமா. அப்ப அங்க போய் ஆரஞ்சு எடுப்போம் வாங்க. ஏய், நீ திருந்தவே மாட்டியா? வேண்டாம், நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். என்ன கோபாலகிருஷ்ணா, நீ மட்டும் வந்திருக்க? பொண்ணு வரலையா? கல்யாண பொண்ணுக்கு இன்னும் கோபம் தனியிலேயே என்னவோ.
ஒண்ணுக்கு ரெண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாவம் அவரே இன்னும் செல்ஃபா குக் பண்ண வேண்டி இருக்குதே. அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதுக்காக நீ ஒண்ணு மனசு உடைஞ்சு போயிடாத கோபாலகிருஷ்ணா. கொள்கையே மத்தவங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கிறது தானே. இன்னைக்கு நாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது காரணமே நீ தானே. ஆனா நீயே இப்படி முகம் வாடி போய் நிக்கலாமா? பாரு கோபாலகிருஷ்ணா, இனிமே ஒண்ணு சிரிக்க வைக்கிறதா எங்க வேலை. இத பாரு, இப்பவே நாங்க பொம்பளைகளை ஒண்ணு சேர்ந்து நேரா அந்த பொண்ணு வீட்டுக்கு போறோம். உன்னை பத்தி அவகிட்ட எடுத்து சொல்லி அவ கையில கல்ல விழுந்தாவது அவளை இங்க கூட்டிட்டு வரல என்ன வர்றோம்ப்பா. மீனாட்சி வாடி போலாம். போய் ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வாங்க. இவங்க சொல்லிதான் எனக்கு உண்மையை புரிஞ்சது. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. கடவுளே வள்ளி தேவானே பாமா ருக்மணின்னு இந்த விஷயத்துல கொஞ்சம் வீக்கா தானே இருக்காங்க. நீங்க ஒரு சராசரி ஒரு சின்ன விஷயத்தை தானே மறைச்சிங்க. அதுக்காக நான் வாழ்க்கையை வீணடிக்க விரும்பல. இனிமே என் வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் நான் யூஸ் பண்ண போறேன். நீ பேசினதுலயே 60 வினாடி வேஸ்ட் ஆயிடுச்சு. தென்காசி மாமனுக்கு சிவகாசி பொண்ணிருக்கு. ராவெல்லாம் ஊசி வழிதான். இவ பார்த்த பார்த்தா வத்தா புங்க, கொஞ்சம் பழகி பார்த்தா பட்டாசுங்க. விடிக்க விடிக்க சந்தோஷம்தான், இனி விடிய விடிய தீபாவளிதான். தென்காசி மாமனுக்கு சிவகாசி பொண்ணிருக்கு. ராவெல்லாம் ஊசி வழிதான். ஒன்ன நினைச்சு உருகும் மனசு உள்ளுக்குள் சாமி ஆடுது. ஆசை இருக்குது அள்ளிக்கட்டு, ஆக இது ஒரு ஜல்லிக்கட்டு. ஏக்கம் இருக்குது கண்ணுக்குள்ள, உன்னை தூக்கி சுமக்கிற நெஞ்சுக்குள்ள. சுத்தி வளை பேண்டி சொல்லி அடி பேண்டி வாமானே. சிவகாசி பொன்னிருக்கிறாரெல்லாம் ஊசி வெடிதான். காமந்தான் பத்தி வைக்க மாமந்தான் பத்த வைக்க அப்பப்பா வாழ வெடிதான். தண்ணிக்குள்ள ஒளிஞ்சா கூட காதல் வந்து பத்த வைக்குமே. இருக்குது கண்ணுக்குள்ள, நீ காமன் வீட்டுக்கு செல்ல பிள்ளை. மூடி மறைப்பதில் லாபம் இல்ல, நுனி மூக்க கடிக்கணும் பாடி புள்ள. சொல்லி அடிப்பவனை சொன்னால் ஜெயிப்பவனை தென்காசி மாமனுக்கு சிவகாசி பொன்னிருக்கு. ராவெல்லாம் ஊசி வெடிதான். இவ பார்த்த பார்த்தா மத்தா புங்க, கொஞ்சம் பழகி பார்த்தா பட்டாசுங்க. விடிக்க விடிக்க சந்தோஷம்தான், இனி விடிய விடிய தீபாவளிதான். தென்காசி மாமனுக்கு சிவகாசி பொன்னிருக்கு. ராவெல்லாம் ஊசி வெடிதான். மாமன் தான் பத்த வைக்க அப்பப்பவான வெடிதான். குண்டு விழுந்துருச்சு அங்கிள்.
ஐயோ மழை சாஞ்சி போச்சா? மேடம் வாட் ஹேப்பன்? ஒண்டியே ஒண்ணும் முடியாது. ஆம்புலன்ஸ். இந்த விபத் மூலம் என்னை திருத்தி விட்டார். பணம் பெத்த கருவாடு பானைக்குள்ள இருக்கையில சாவட்ட கருவாடு மேவட்டம் போச்சான். அந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருந்தா எப்படி? நாங்களும் தான் இத்தனை நாள் அந்த தம்பி கூட பழகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன வெகல்பம் கூட கிடையாது. ஜமீனாச்சி எடுத்து சொல்ல. இங்க பாரு உஷா, இந்த காலத்துல கோபாலகிருஷ்ணன் மாதிரி ஆம்பளைங்க கிடைக்கிறதே கஷ்டம். முரண்டு பிடிக்காதடிமா. இதோ பாருமா, சந்தேகமே வாழ்க்கையா இருந்த குடும்பத்துல சந்தோஷத்தை உண்டு பண்ணியிருந்தேன் உன் புருஷன் கோபாலகிருஷ்ணன் தான். நீங்க எல்லாரும் அந்த ஆளுக்கு சப்போர்ட்டா? ஏமா சப்போர்ட் பண்றதுக்கு கோபாலகிருஷ்ணனுக்கு நாங்க என்ன அத்தையா மாமியா? ஏதோ ஒரே பில்டிங்ல இருக்கோம். நாங்களே இவ்வளவு தூரம் பேசும்போது உன் புருஷன் எவ்வளவு நல்லவன் நீயே தெரிஞ்சுக்கோ. ஏதோ கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி ஓடிட்டாளேன்னு அந்த அசிங்கத்தை மறைச்சிட்டாரு. அந்த ஒன்னையே மனசுல வச்சுக்கிட்டு வாழ்க்கையை பழக்கிடாதம்மா. பிளீஸ் கிளம்புமா. அடுத்த ஜென்மத்திலாவது இந்த பாவி வயித்துல பிறக்காத. இருக்கிற ப்ராப்ளம் நமக்கு போதாதா? இது வேறயா? என்னடா அது? இந்த குழந்தை யாருதுன்னே தெரியல சார். குப்பை தொட்டில போட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் எவனாவது குப்பை தொட்டில குழந்தைய போட்டுட்டு இது என் குழந்தைதான் சொல்லியிருக்கானா? உண்மைதான் சார். ஆனா இது என் குழந்தை இல்ல சார். அப்ப என் குழந்தைன்றியா? அது எனக்கு எப்படி தெரியும்? இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. உன் மூஞ்சி முடி எனக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இந்த குழந்தைய மறுபடியும் ஏதாவது ஒரு குப்பை தொட்டியில பார்த்தேன், அவனை முட்டி முட்டி தட்டி போடுவேன். ஜாக்கிரதை. சார் நான் என்ன தப்பு? மரியாதையா குழந்தை எடுத்து வீட்டுக்கு போறியா இல்ல ஸ்டேஷனுக்கு வரியா? என் வீடு இந்த பக்கம் இருக்குது. போட போட. எவ்வளவு நேரமா கேட்கிறேன், அட்ரஸ் சொல்ற.
குழந்தைய சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். அவங்க நல்லா இருப்பா. ரொம்ப நன்றிப்பா. வாமா வா. வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு புருஷன் முண்டாடி ஒன்னா சேர போறீங்க. நீங்க போங்க 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 போங்க. சுகர் எல்லாரும் அனுப்பிச்சிட்டு நீ மட்டும் இங்க நிக்கிற, நீ முதல்ல உள்ள போ. இல்ல அனுப்பிச்சிட்டு போலாமேன்னு ஓடி. ஏ ராஜா இல்ல செல்லாம் குடிமா. இல்ல இது இந்த குழந்தை என் குழந்தை இல்ல. அப்பா இதுக்கு ஒரு கதை சொல்ல போறல? ஆமா. இல்ல உஷா சொல்ற கேளு. நான் சொல்றத கேளு. உள்ள போய் 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி கையில குழந்தை? ஐயோ என்னப்பா பண்ண? அந்த பொண்ணு போயிடுச்சு. இல்லங்க இந்த குழந்தை என் குழந்தை நினைச்சிட்டு போறா. என்னப்பா குழந்தை? ஆண் குழந்தைங்க. யோ அறிவு கட்ட முண்டா, இப்ப அதையா கேட்டேன். ஏப்பா இந்த குழந்தை ஏது? இது குப்பை தொட்டிக்குள்ள அனாதையா கிடந்தது. பாக்க பாவமா தூக்கிட்டு வந்துட்டேன். நீ என்ன கார்பரேஷன்ல வேலை செய்யற? குப்பை தொட்டில இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு வரதுக்கு எவ்வளவு தாஜா பண்ணி அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கோம். திடீர்னு குழந்தையோட வந்து நிக்கிறீங்க. ஐயா இதெல்லாம் தேராத கேசுமா. இதுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ண பாரு. நம்மள எல்லாம் அவங்கவுங்க விதி. இப்படி செஞ்சுட்டானே அபிஷ்டு. ஏண்டா நான் உங்க அப்பனாடா? ஏண்டா நீ வேற என் உயிர் எடுக்கிற? இது ரொம்ப அநியாயமாப்ல. கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்களே தவிர இப்படி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ நீங்க வேற இப்பவும் சொல்றீங்க இது ஏன் குழந்தை இல்ல. இதுலயும் ஒரு குழப்பமா? எனக்கு எல்லாம் அப்படி வந்து அமைதுங்க. இந்த குழந்தை குப்பை தொட்டில இருந்தது. போலீஸ்காரனுக்கு பயந்து வீட்டுல கொண்டு போய் வச்சிருந்தேன். அந்த நேரம் பார்த்து உங்க பொண்ணு வந்து பார்த்துட்டு என்ன தப்பா நினைச்சிருச்சு. மாப்பிளைக்கு சோதனை மேல சோதனையா? வேதனை மேல வேதனைங்க. அப்பா அவர் சொல்றது எதையுமே நம்பாதீங்க. முதல்ல கல்யாணம் ஆனதை மறைச்சாரு, அப்புறம் ஒரு குழந்தை இருக்கிறத மறைச்சாரு. இன்னும் எதை மறைச்சிருப்பாரோ. குழந்தையாவது குப்பை தொட்டியாவது நல்லாவே ரீல் விடுறாரு. சரியான ரீல் மண்ண. அப்பா நான் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்து கேட்டாலோ இல்ல யாரோ தத்து கேட்டாலோ நீங்க தாராளமா கொடுத்துடலாம். என்ன கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வரைக்கும் நீங்க கேட்ட மாதிரி இந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கான செலவு 400 ரூபாய் மாசம் மாசம் நான் கொடுத்துறேன். ஓகே இதுல ஒரு சைன் பண்ணுங்க. Gopalakrishnan, my son. Where is my son Gopalakrishnan? Where is my son Gopalakrishnan? எதுக்கு மிலிட்டரி வந்து கோபாலகிருஷ்ணனை தேடுது? சார் அவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? நோ 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 நோ. நான் பண்ண தப்புல தான் அவனே பிறந்தான். ஏன் மேடம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க? க்ளோஸா வாங்க, டீடைலா சொல்றேன். போன் பண்ணா மட்டும் வந்தா போதும். பேண்ட நல்லா மேல எடுத்துடுங்க. பீச்சே மூவ். ஏய் நல்லா ஒரே மாதிரி திரும்புடா. டியர் மேடம், கோபாலகிருஷ்ணன் இஸ் மை சன். கோபாலகிருஷ்ணன் हमारा बेटा. கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு அப்பா இருக்கிறதா சொல்லவே இல்லையே. எங்க ஃபேமிலிக்கு பப்ளிசிட்டினால பிடிக்காது. அது மட்டும் இல்லாம நான் இவ்வளவு பெரிய கமாண்டோவா இருந்துட்டு அவ சின்ன குக்கா இருக்கறனால என் பையனுக்கு எப்பவுமே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அது மட்டும் இல்ல நான் சின்ன வயசுல இருந்து அவன மிலிட்டரிக்கு வாடா வாடான்னு ரொம்ப கம்பல் பண்ணதுனால அவனுக்கு மேல கோபம். அதனால இப்படி ஒரு அப்பா இருக்குது அவங்க கிட்ட சொல்லிருக்க மாட்டான். என்னால நம்பவே முடியல. இது உங்க ஜாடியாவே இல்ல, இது உங்க பொண்ணே இல்ல. கரெக்டா? கரெக்ட். இது என் பொண்ணே இல்ல, பொண்டாட்டி. ஓ கிரேட் மிஸ்டேக். பரவாயில்ல பரவாயில்ல. மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன். என்ன ஒரேடியா பிளாட் ஆக்கிட்டீங்க? என் பையனுடைய பிளாட் எங்க இருக்கு? உங்க பையனுடைய பிளாட் மேல இருக்கு. ஆனா உங்க பையன் இப்ப அங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. என் பையன் வெளியே போயிட்டானா? சாவி கொடுக்கவே இல்லையா? என்னது இது திடீர் விஜயம்? வந்து மயிலாப்பூர்ல ஏதாவது வார் நடக்க போகுதா? ஆமா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. என்ன கொஞ்சம் கூட டீசன்ஸ் இல்லாம கமாண்டாவை நிக்க வச்சே பேசிட்டீங்க. Thank you. நைஸ் பீப்பிள். நல்ல ஸ்மெல் இருக்கு. என்ன சென்ட் யூஸ் பண்றீங்க? இல்லையா? கமாண்டோ கமாண்டோ.
நீங்க வந்த விஷயத்த சொல்லவே இல்லையே. என் பையன் குடும்பத்துல என்னமோ சரியில்லைன்னு சொன்னாங்க. அவன் என்ன லெட்டர் போட்டிருந்தான், அதான் சரி பண்ணிட்டு போலான்னு வந்தேன். பையன் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் உங்க மிலிட்டரி அனுபவங்களை சொல்லுங்களேன் கேட்போம். அப்படியா? இன் 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்துச்சு. அப்பதான் நான் பிறந்தேன். அப்புறம் 1973 நான் மிலிட்டரியில ஜாயின் பண்ணேன்.